சுவாமிகள் திருவடிகளே சரணம். நீடாடி உலகத்து மறை நாடோடு ஐந்தென்று நிலைநிற்கவே வாடாத தவ வாய்மை முனிராசன் மாபாரதம் சொன்ன நாள் ஏடாக மாமேறு வெட்பாக அங்கூர் எழுத்தாணிதன் கோடாக எழுதும் பிராணி பணிந்து அன்பு கூறுவாமரோ. மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆனைமலை மண்ணினுடைய பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்திற்கும் அதை பறைசாற்றக்கூடிய அற்புதமான விழாவாக விளங்கக்கூடியது அருள்மிகு தர்மராஜ சுவாமி உடனமர் திரௌபதி அம்மன் திருக்கோயிலுடைய குண்டம் திருவிழா. பாரம்பரியமான இந்த திருவிழாவிலே நமது ஜென்மாந்தரமான பாவங்களையும் போக்கி நமக்கும் நமது சந்ததிக்கும் பெரும் புண்ணியத்தை சேர்க்க வல்ல மகாபாரதம்னு சொல்லக்கூடிய ஞான வேள்வியை நாம பக்தியோடு சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. நாம முன்னை பல பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் பயனாகவும் அன்னையினுடைய பெரும் கருணையினாலும் ஆலய திருக்கோயில் அறங்காவலர் குழுவினருடைய பெரிய முயற்சியினாலையும் ஆனைமலை மகாத்மா காந்தி ஆசிரமத்தினுடைய அரிய பங்களிப்பினாலையும் ஒவ்வொரு ஆண்டு நமக்கெல்லாம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த புண்ணியமான பாரத கதையை பக்தியோடு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள், பெரியோர்கள், குழந்தைகள், மாணவர்கள் அனைவரையும் பணிந்து வணங்கி இன்றைய தினம் மகாபாரதத்தினுடைய உயிரான நாள். இதுதான் பாரதத்தினுடைய உயிர்ப்பு தினம். ராமாயணத்தையும் பாரதத்தையும் இதிகாசங்கள்னு சொல்றோம். சர்வேஸ்வரன் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் வந்து அவதரிச்சதற்கான புராணமாக இது ரெண்டு இருந்தாலும் ராமாயணத்தை பற்றி சொல்லும் போது அது சிறையிருந்தால் ஏற்றம் பேசக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. ராமாயணத்துல ராமருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸான்னு கேட்டா இல்லை. சரி, ரெண்டாவது பரிசாவது ராமனுக்கு கொடுத்தாங்களான்னா இல்லை. ராமாயணத்துல ராமச்சந்திரமூர்த்திக்கு எத்தனாவது இடம்னா 3வது இடம் தான். அப்படியானால் ராமாயணத்துல முதல் இடம் யாருக்கு, ரொம்ப முக்கியத்துவம் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா சீதாதேவி தான். சிறை இருந்தவளுடைய ஏற்றத்தை பேசக்கூடியது ராமாயணம். சுவாமி விவேகானந்தர் சொல்றார், இந்த புண்ணியமான பாரத தேசத்துல நீங்கள் நூற்றுக்கணக்கான ராமர்களை பார்த்து விடலாம், ஆனால் ஒரே ஒரு சீதா தேவியை பார்க்க முடியாதுங்கிறார். அவ்வளவு சிறப்பு. அப்ப முதல் பரிசு யாருக்குங்க? ராமாயணத்துல சீதைக்கு. சரி, அவங்க வச்சுட்டு போட்டோம். ரெண்டாவது பரிசு ரன்னராவது கிடைக்கணும்ல. 2வது பரிசு கூட ராமருக்கு கிடைக்கலீங்க. இந்த 2வது பரிசு கட்டிட்டு போனது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆஞ்சநேயர். ராமதூதன் ஆஞ்சநேயர். ராமாயணத்துல ராமபிரானுக்கு விஸ்வரூப தரிசனம் கிடையாது. ஆஞ்சநேயர் பல இடங்கள்ல விஸ்வரூப தரிசனம் எடுப்பார். ஆஞ்சநேயர்னாலதான் சிறையிருந்த அரக்கர்கள் மத்தியிலே 10 மாதங்கள் சிறையிருந்த சீதாதேவியினுடைய துக்கம் தீர்ந்தது. அந்த அம்மா உசுறு போக்கிக்கணுங்கிறதுக்காக பல வகையில யோசனை பண்றாங்க. ஒண்ணுமே கை கிடைக்கல. ஒரு கவரு கூட, ஒரு முளை கயிறு கூட கிடைக்கல. தன்னுடைய முடியினாலேயே சிம்சுபா மரத்துல போய் தன்னுடைய தலைமுடியை வச்சு தூக்கு போட்டுக்கலாம்னு நினைச்சாங்க. எவ்வளவு தூரம் கஷ்டம் பாருங்க. ஒரு கயிறு கூட அந்த அம்மா கிடைக்கல. ஆனா நினைச்சு பார்த்தா தூக்கு போடுற அளவுக்கு அந்த அம்மா தலைமுடி கட்டியா இருந்திருக்குது. நம்ம தான் தூக்கு போட்டோம்னா சவரி தனியா மேல நிற்கு கீழே விழுந்துருவோம். அந்த நிலையில மரணத்தினுடைய தருவாயில போனவங்களை சீதாதேவியை காப்பாத்தி கொண்டு வந்தவர் ஆஞ்சநேயர். துக்கத்தினுடைய உச்சியில் இருக்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி. கட்டின சம்சாரத்தை காப்பாற்ற முடியலையே, 10 மாதமாகி என்னுடைய மனைவியை தேடி கண்டுபிடிக்க முடியலையேன்னு வேதனையோடு இருக்கிறவருக்கு இந்த ஆஞ்சநேயர்னாலதான் வேதனை தீர்ந்தது. கண்டனன் கற்பினி கனியை கண்களால். நாகாஸ்திரத்தை போட்டுட்டான் ஆண்டவனே. லக்ஷ்மணனும் ராமச்சந்திரமூர்த்தியும் மயங்கி விழுந்துட்டாங்க. உயிரே போயிடுது.
மருந்து மலை சஞ்சீவி மலையை கொண்டுட்டு வந்து காமிச்சு உயிரை கொண்டுட்டு வந்தார். பரதன் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா 14 வருஷம் கழிச்சு, அண்ணா நீங்க அயோத்திக்குள்ள வரலினா நந்தியம் கிராமத்துக்கு வரலின்னு சொன்னான். நந்தியம்பதிக்கு நீங்க வரலினா அடுத்த சனம் நான் உயிரை விட்டுருவேன்னு ஓமகுண்டம் பலத்திட்டார், வெட்டி குதிக்கிறது. வேக வேகமா வந்து அவரை தடுத்து நிறுத்தி, ஐயோ ராமச்சந்திரமூர்த்தி வந்துட்டு இருக்கிறார், நீங்க நிம்மதியா இருங்கன்னு பரதனை காப்பாத்தினார் ஆஞ்சநேயர். தன்னுடைய அரசனாக இருக்கக்கூடிய சுக்ரீவனுக்கு இழந்த ஆட்சியை ஏற்படுத்தி கொடுத்தார். விபீஷணனுக்கு அடைக்கலம் கொடு, அவன் அரக்கன்னு நினைக்காதேன்னு சொன்னார். அப்ப 2வது பரிசு ஆஞ்சநேயருக்கு போயிடுது. முதல் பரிசு சீதா தேவிக்கு, 3வது பரிசு தான் ராமருக்கு. அதனால அவருக்கு ஒரு பெரிய வருத்தம். 14 வருஷம் காட்டிலையும் மேட்டிலையும் இருந்து ஏராளமான அரக்கர்கள் கூட எல்லாம் சண்டை போட்டு இவ்வளவு தூரம் எனக்கு போராடி கூட முதலிடம் கிடைக்கலையேன்னு ஒரு வருத்தம். இந்த வருத்தத்தை போக்கிக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணாருன்னா, இனி அடுத்த அவதாரத்தையும் ரொம்ப தெளிவா எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டார். அடுத்த அவதாரத்தில் நரக்டாபஸ் பிரைஸ் என்ன செய்யறது? சிறையில் இருந்ததுனால தான் இந்த அம்மாவுக்கு இவ்வளவு வெறுமை. சீதா தேவிக்கு நான் பிறக்கிறதே சிறையில் பிறக்கிறேன், கிருஷ்ணனாக அவதாரம் எடுத்து சிறைச்சாலையிலே பிறந்தார். நீ 10 மாசம் சிறைக்கு அரக்கர்கள் மத்தியில் மரத்துக்கடையில் தான் உட்காந்து, நான் 10 மாசம் என்னுடைய தாய் தேவகியினுடைய வயிற்றுல சிறையில் இருக்கிறேன். அப்புறம் இந்த ஆஞ்சநேயனுக்கு என்ன பெருமை? தூது போனதுதான் பெருமை. இலங்கையில போய் அங்கெல்லாம் என்னென்ன நிலவரம்னு பார்த்துட்டு வந்து, அங்க அரக்கர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய வலிமை எல்லாம் என்னன்னு பார்த்துட்டு வந்து இலங்கை நகரையே வாழ தீய வச்சு இலங்கை நகரை முழுவதும் பஸ்பமாக்கிட்டு வந்தார். தூது போயிட்டு வந்ததுனாலதான் இந்த ஆஞ்சநேயருக்கு செகண்ட் பிரைஸ் கிடைச்சது. இந்த அவதாரத்துல அதையும் நானே தான் வாங்குவேன், தூதும் நானே தான். அப்படி எல்லாம் ஒரு திட்டமிட்டு ஒரு அவதாரம் எடுக்கிறார் கிருஷ்ண அவதாரம். அதனால இவ்வளவு திட்டமிட்டு வந்ததுனால இந்த மகாபாரதத்துக்கு என்ன பெருமைன்னு கேட்டீங்கன்னா, தூது சென்றவன் ஏற்றம் பேசக்கூடியது பாரதம். நினைச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு. அப்படி மகாபாரதத்தினுடைய ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அடியவர்களுக்காக, நம்மை போன்ற சாமானியர்களுக்காக, இறைவனிடத்துல சரணாகதி செய்து கொண்டவர்களுக்காக ஆண்டவன் எளியனான் தன்னை கொண்டு சர்வேஸ்வரன் சாதாரணமாக நடந்து போய் அடியவர்களுக்காக ஒரு காரியத்தை செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கையை நமக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த கண்ணபிரான் தூது. இந்த கண்ணன் தூதுங்கிறது இன்னத்தன்னைக்கு கோயிலை சேர்ந்தவர்கள் எல்லாம் அவங்க வீட்டில் ஒரு பாயாசம் வச்சு, கிருஷ்ணருடைய படம் ஒன்று எடுத்து வச்சு, அதுக்கு ஒரு பொட்டு சந்தனம் வச்சு, ஒரு சின்ன பாயாசத்தை வச்சு 2 துளசியை வச்சு சாமி கும்பிட்டு ஆளுக்கு ஒரு ரூபாய் கொடுக்கறது நல்லது. எல்லாரும் செய்யணும் பாருங்க. அப்படி முடியாதவங்க நல்ல பாலை நல்ல சுண்ட காய்ச்சி அதை நல்லா ஆற்றி கொதிக்க கொதிக்க சாமிக்கு பால் வைக்கக்கூடாது. ஒரு தடவை 2 தடவை நல்லா ஆற்றி கரும்பு சர்க்கரை போட்டு சாமிக்கு வச்சு அதை ஆளுக்கு ஒரு ரூபாய் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அடுத்த ஆண்டெல்லாம் கண்ணபிரான் தூதனைக்கு ஒவ்வொரு வீடுமே வலிக்கணுங்க. ஒவ்வொரு வீட்லையும் கிருஷ்ணனுடைய படம் இருக்கணும். அதுல ஒருத்தர் சும்மா இருக்காங்க, இந்த புல்லாங்குழலோட கிருஷ்ண படத்தை வீட்டுல வச்சா ஊதிருமாமா, இப்ப என்ன வாழும்? ஒண்ணும் இல்லை. நடராஜர் படத்தை வச்சா ஆடிருமாமா. இதெல்லாம் என்ன? ஆண்டவன் இல்லையா? எதுக்கு அந்த எண்ணம் எல்லாம்? இந்த எண்ணம் வந்தாலே ஆகும். அது யூடியூபை திறந்தீங்கன்னா அதுக்கு சௌரியத்துக்கு திருப்பதி இன்னாருதான் போகணும், நெத்தியில மூக்கு கொஞ்சம் கோணையா இருக்கிறவங்க தான் திருப்பதி போகணும், என்னென்னலாம் சொல்றோம். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை பாருங்க. எல்லாரும் வீட்டுல கிருஷ்ணரோட வச்சிருக்கலாம், எல்லாரும் பாரதத்தை வச்சிருக்கலாம். ஜெயம்னு பேருங்க இந்த புத்தகத்துக்கு மட்டும். அதை வச்சு படிக்கிறது புண்ணியா? எங்கேயும் அதையெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இருக்கு. சும்மா வச்சு அதுக்கு ஒரு பொட்டு சந்தனம் வச்சு வருஷத்துக்கு ஒரு பக்தி காட்டினாலே புண்ணியம். ஜெயம்னு பேருங்க. அது இருக்கிற இடத்துல வெற்றி தான் கிடைக்கும். இன்னைக்கு அதை செய்யணும். கண்ணபிரான் தூது செய்ய போறார் அடியார்களுக்காக. இந்த தூதுங்கிறது தமிழ்ல எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது. இப்படி ஒரு விசித்திரமான வார்த்தையை நீங்க பார்க்க முடியாது. முன்னெழுத்து பின்னெழுத்து 2 ஒரே எழுத்து. இப்படி இன்னொரு வார்த்தையை கண்டுபிடிச்சீங்கன்னா கிடைக்காது. இந்த தூது கேட்டா வீட்டில் இருக்கிறவங்களுடைய கஷ்டம், கணவன் மனைவி கிடையில் இருக்கிற ஓரியாட்டம், சொத்து பிரச்சனைகள், நோய் நொடிங்க, இதெல்லாம் தீரும்.
அப்படி ஒரு புண்ணியமானது தூது. அதனால என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, எந்த புராணம் எடுத்தாலும் இந்த தூதுக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு கொடுத்துருவாரு. கேட்கறவங்களுக்கு கஷ்டம் தீர்த்து. நீங்க கந்த புராணம் முருகனை பத்தி பேசுறது, அதுல வீரவாகு தேவர் தூது. அப்புறம் பெரிய புராணம், பெரிய புராணத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய பறவை நாச்சியாருக்காக சிவபெருமானே தூது போவார். ஒரு முறை அல்ல 2 முறை தூது போவார். பகல் அல்ல இரவு தூது போவார். ராமாயணத்துல 2 தூது, அனுமன் தூது, அங்கதன் தூது, 2 தூது. நம்ம மகாபாரதத்துல 4 தூது. உழுவு முனிவர் தூது, சஞ்சய முனிவர் தூது, கடோத்கஜன் தூது, கண்ணபிரான் தூது, 4 தூது. அதுல ரொம்ப வசதி கண்ணபிரான் தூது. இந்த கண்ணபிரான் தூதை பத்தி பேசாத, அந்த தூதை பத்தி பார்க்காத கேட்காத ஒரு ஜீவனே இல்லைன்னு சொல்றார். யாருங்க? இளங்கோவடிகள். இந்த தமிழ்ல இந்த பாரதத்தை நாம் இப்ப கேட்கிறோம். இதை செய்து கொடுத்தவர் நல்லாப்பிள்ளைன்னு ஒரு சாமி, நல்லாப்பிள்ளை பாரதம். அப்புறம் பெருந்தேவனார்னு ஒரு சாமி, அவர் ஒரு பாரதம் எழுதியிருக்கிறார், பெருந்தேவனார் பாரதம். அப்புறம் ரொம்ப பிரபலமானது வில்லிபுத்தூர் ஆழ்வார் எழுதின வில்லி பாரதம். இப்படி நிறைய பேர், நம்ம ஊர்ல வெங்கட்ராம பாரதியார் ஒரு பாரதம் எழுதியிருக்கிறார். இப்படி எல்லாரும் பாரதத்தை நிறைய எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் தமிழ்ல எழுதின பாரதம். ஆனா பாருங்க, இந்த பாரதத்தை வடமொழியில இருந்து தமிழுக்கு மொழிமாற்றம் பண்ணி அதை புத்தகமாக வெளியிடுறதுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டது இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரம். புத்தகம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதை எழுதுனது இல்லைங்க. இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரம் ரொம்ப பழசு. அந்த இளங்கோவடிகள் தூது சொந்த பெருமாளை பத்தி பேசுறாரு. அவரு நம்ம சாமி கும்பிடுறவர் அல்லங்க. இளங்கோவடிகள் சமணத்துறவி, வேற ஒரு சாமி கும்பிடுறவர். அவரு சிலப்பதிகாரத்துல அற்புதமா சொல்றார். மூவுலகும் ஈரடியான் முறை நிரம்பா வகை முடிய தாவிய சேவடி சேர்ப்ப தம்பியுடன் காண் போந்து சோபரன்னம் போர்முடிய தொல்லுலங்கை கட்டளித்த சேவகன் சீர் கேளாத செவியென்ன செவியே, திருமால் சீர் கேளாத செவியென்ன செவியே, பெரியவனை மாயவனை பேருலகம் எல்லாம் விரியமல துந்தியுடைய நின்னவரை கண்ணும் திருவடியும் கையும் திருவாயும் செய்ய கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே, கண்ணிமைத்து காண்பார்தும் கண்ணென்ன கண்ணே, மடந்தாளும் கஞ்சத்து கஞ்சனார் வஞ்சம் கடந்தானே, நூற்றுவர்வாள் நாற்று செய்யும் போற்ற படந்த ஆரணம் உழந்த பஞ்சவர்க்கு தூது நடந்தானே, பஞ்சவர்க்கு தூது நடந்தானை ஏத்தாத நாயென்ன நாவே, நாராயணா என்ன நாயென்ன நாவே. எப்படி பாடுறாரு பாருங்க. நாராயணான்னு சொல்லாத நாக்கு ஒரு நாக்கா? வாரியார் சாமின்னு ஒருத்தர் இருந்தார். ஊரூரா போய் இந்த பாரதத்தையும் ராமாயணத்தையும் எல்லா இடங்களுக்கும் கொண்டு சேர்த்தினார். அவரு தான் சொன்னாரு, நாராயணான்னு சொல்லாத நாக்குக்கு நாக்குன்னு பேர் இல்லை, அதுக்கு புண்ணாக்குன்னு பேர் இல்லை. ஆண்டவனுடைய நாமத்தை சொல்லாத நாக்கு அது பிரயோஜனம் இல்லை சொல்றாரு. நீங்க ஆடு மாடுகளுக்கெல்லாம் நம்ம ஒரு பேர் வச்சிருக்கிறோம். என்னங்க? வாயில்லா பிராணி. அதுக்கு வாயில்லா பிராணி. ஆனா நல்லா பார்த்தா நம்மளை விட பெருசா பல்லு இருக்குது, நாக்கு இருக்குது, வாய் இருக்குது. பின்னையும் அதுக்கு வாயில்லா பிராணின்னு கேட்டீங்கன்னா சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் அது வாய் வைக்கும். நம்மளையும் வெகு பேர் அப்படித்தான் இருக்கிறோம். ஆண்டவனுடைய நாமத்தை சொல்றதுக்கு நமக்கு அதுக்கு வேலை இல்லை. நம்மள வெகு பேரும் வாயில்லா பிராணிகள். எப்போ நாக்கு இறைவனுடைய நாமத்தை சொல்றதுக்கு நாராயணான்னு சொல்லாம இருக்குதோ நம்ம கூட வாயில்லா பிராணி தான். அப்படி தூது சென்ற பெருமாளை சிந்திக்க வேண்டும்ங்கிறார். இன்னொரு சமயத்தை சேர்ந்தவர் வேற சாமி கும்பிடுறவர் நம்ம சாமி பத்தி இவ்வளவு தூரம் சொன்னாருன்னா அப்ப நாம எவ்வளவு தூரம் இருக்க வேண்டும்? அப்படி அடியவர்களுக்காக ஆண்டவன் தூது செல்கிறார். இதை நாம சிந்திக்கணும். பாண்டவர்கள் தர்மப்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிட்டவங்க. ஏராளமான துன்பங்கள் தொடர்ந்து வந்தது. 12 ஆண்டு காலம் காட்டிலையும் மேட்டிலையும் குளிரிலையும் மலைகளையும் நினையக்கூடிய ஒரு கஷ்டம். அது எப்படியோ ஒரு வகையில நகர்த்தி அப்புறம் ஓராண்டு காலம் ஒளிஞ்சும் மறைஞ்சும் திரிய வேண்டிய ஒரு அவல நிலை, அஞ்ஞானவாசம்.
வனவாசம் 12 வருஷம், ஓராண்டு காலம் மறைந்து வாழக்கூடியது 13 ஆண்டுகள். அவங்களுக்கு எத்தனை துன்பங்கள் வந்திருக்கு நினைச்சு பாருங்க. ஒரே ஒரு நிமிஷம் கூட இவ்வளவு தூரம் நாம சாமி கும்பிட்டோமே, இவ்வளவு தூரம் நாங்க பக்தி செய்தோமே, எங்களுக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம் வந்தது, சாமி கும்பிட்டு என்ன ஆச்சு, கோயிலுக்கு போய் என்ன ஆச்சு அப்படிங்கிற எண்ணமே அவங்களுக்கு வரல. கண்ணபிரான் கூப்பிட்ட நேரத்துல எல்லாம் ஓடி வர்றவர். ஆண்டவங்கிட்ட இந்த கஷ்டத்தை தீர்க்கணுங்கிற கோரிக்கை கூட பெரியவர்கள் வைக்காம இருந்தாங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம்னா கடன் தீரணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை கிடைக்கணும், ஏதோ கோரிக்கைகள் இருந்தா மட்டும்தான் கோயிலுக்கு போறோம். ஓரளவுக்கு எல்லாமே கரெக்டா இருந்ததுன்னா கோயிலை பத்தி சாமியை பத்தி நினைக்கிறதே இல்லை. மகாபாரதத்துல பாண்டவர்களுடைய தாய் குந்தி. குந்தி வேற ஒருத்தரும் இல்லைங்க, கிருஷ்ணருடைய அத்தை. கிருஷ்ணருக்கு சொந்த அத்தை, அப்பா கூட பிறந்த அக்கா, மருமகன் கிருஷ்ணர். இந்த கிருஷ்ணன் இடத்துல ஒரு தடவை குந்தி தேவி வரம் கேட்கிறான். கிருஷ்ணா, நீ எனக்கு ஒரு வரம் கொடு. அத்தை, நீ உரிமையோட கேளுங்க, நீங்க கெஞ்சி கேட்கறீங்க, என்ன வேணும் கேளுங்க, எதை வேணாலும் தர்றேன். கிருஷ்ணா, எனக்கு சதா சர்வகாலமும் ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டே. கண்ணபிரான் அதிர்ந்து போயிட்டார். என்னமா காடு வேணும் மாடு வேணும்னு கேட்கறதுக்கு போட்டு கஷ்டத்தை கொடுன்னு கேட்கறீங்க, ஏன் அத்தை இப்படி ஒரு வார்த்தை கேட்கற? இல்ல கிருஷ்ணா, எனக்கு ஒரு சிரமம் இல்லைன்னா, வாழ்க்கையில ஒரு துன்பமும் வரலைன்னா என்னால உன்னை நினைக்கவே முடியறது இல்லை. ஆண்டவன் சிந்தனையே வரமாட்டேங்குது. ஏதாவது ஒரு சிரமம் இருந்துட்டே இருந்தா தான் உன்னுடைய நினைப்பு இருந்துட்டே இருக்குது. அதனால நான் உன்னை தொடர்ந்து நினைச்சுட்டே இருக்கணும். அதனால எனக்கு ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுன்னு கேட்டு வாங்கின குந்தி. ஆண்டவனுடைய சிந்தனைங்கிறது நமக்கு சிரமப்படும் போது தான் வருது. ஆனால் நம்ம பெரியவர்கள் இந்த சிரமத்தை போக்கிக்கிற கூட ஆண்டவனை வழிபட்டதில்லை பாருங்க. ராமானுஜர்னு ஒரு சாமி இருந்தார் ஸ்ரீரங்கத்துல. அவருக்கு ஒரு குருநாதர் இருந்தார். அவருக்கு ஆளவந்தாருன்னு பேரு. ராமானுஜருக்கே குரு. அந்த ஆளவந்தாருக்கு ராஜபிளவைன்னு ஒரு வியாதி வந்தது. அதுக்கு நம்ம இந்த காலத்துல அது கேன்சர்னு சொல்றோம். அந்த ராஜபிளவைன்னு ஒரு வியாதி, உயிர் போற அளவுக்கு வலிக்குது. ஒவ்வொரு நாளும் பூசை பண்றாரு, எல்லாருக்கும் பாடம் சொல்லி தர்றாரு, வேதம் சொல்லி தர்றாரு. ஆனா தினமும் கோயிலுக்கு போறவர் ஒரு நாள் கூட ரங்கநாதர் கிட்ட, பெருமானே எனக்கு இந்த கஷ்டத்தை நீ கொடுத்திய, இதை குறைச்சு கொடு, இந்த வியாதி நீக்கி கொடுன்னு கேட்கறது இல்லை. இவர் படுற வேதனை பார்த்து தூக்கம் வராம இவர் தவிச்சிட்டு இருக்கிறத பார்த்து அவருக்கு 14 சீடர்கள் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தருக்கு மணக்கால் நம்பின்னு பேரு. இந்த மணக்கால் நம்பி என்ன பண்ணாரு, நேரா ரங்கநாதர் கிட்ட போனார். பெருமாளே, என்னுடைய குருநாதர் எவ்வளவு உத்தமமானவர், உன்னுடைய சேவையே தன்னுடைய உயிர் மூச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிறவருக்கு இப்படி நீ கஷ்டத்தை கொடுக்கலாமா? எனக்கு என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. நாளைக்கு காலையில் என்னுடைய குருவுக்கு இந்த வியாதி நீங்கிடணும். ரங்கநாதருக்கு என்ன ஒரு வழக்கம்னா, சகஜமா ஒரு ஆள் கூட பேசுவார். அவர் யாருன்னா மணக்கால் நம்பி. இந்த மணக்கால் நம்பி கேட்டாரா, இந்த கேட்ட விஷயம் ஆளவந்தாருக்கு தெரியாது. அடுத்த நாள் காலையில் தூங்கி எந்திரிச்சு பார்க்கறாரு, அந்த புண்ணு இருந்த கொப்பளம் இருந்த இடமே தெரியல, நோய் இருந்த இடமே தெரியாம காணாம போச்சு. பலகால வருஷ கணக்கில் வேதனைப்பட்டவர் திடீர்னு ஒரு நாள் காலையில நல்லா போச்சுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவார். பயங்கரமா கோபப்பட்டார். கோபப்பட்டவர் மிச்சம் இருக்கக்கூடிய 13 சிஷியர்கிட்ட சொன்னார், இனிமேல் இந்த மணக்கால் நம்பி என்ற மூஞ்சியில முடிக்கூடாது, வகுப்புக்கும் வரக்கூடாது. ஏயா இப்படி சொல்றீங்க, என்னாச்சு? இல்ல, இவன் தான் போய் மணக்கால் நம்பி தான் போய் ஆண்டவன் இடத்துல போய் என்னுடைய குருவுக்கு கஷ்டத்தை நீக்கி கொடுன்னு கேட்டிருக்கிறான். அதனாலதான் என்ற நோய் நீங்கி இருக்குது. இல்லாட்டி இந்த நோய் நீங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரியாத கேட்கறக்கு. இவன் போய் கேட்டு ஏதோ ஒரு ஜென்மத்துல நான் செய்த வினையினால எனக்கு இந்த துன்பம் வந்திருக்குது, அதை அனுபவிச்சிருந்தேன்னா இந்த பிறவியிலேயே நான் முடிச்சிருப்பேனே, இதை அனுபவிக்காம இவன் கெடுத்து போட்டானே, இதுக்காக நான் இன்னொரு ஜென்மத்தை எடுக்க வேண்டியது வந்துருமே, எனக்கு இன்னொரு பிறவியை கொடுத்துட்டான் இந்த மணக்கால் நம்பி, அதனால இவன் மூஞ்சிலேயே நான் முழிக்க மாட்டேன். எப்படி இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. எல்லாரும் பதறி அடிச்சுட்டு மணக்கால் நம்பி கிட்ட போனாங்க. என்னையா நீ குருநாதருக்கு இன்னொரு பிறவி வர வச்சிட்டியாமா? இப்ப மறுபடியும் ஒரு ரங்கநாதர் கிட்ட போனார். எம்பெருமான் சொன்னா, மணக்கால் நம்பி உன்னுடைய குருவுக்கு இதுதான் கடைசி பிறவி, அவருக்கு மோட்சம்தான். அதை கேட்டதே சமாதானமான. துன்பம் வந்தா கூட
ஆண்டவனிடத்துல போய் என்னுடைய துன்பத்தை போக்கி கொடுன்னு கேட்கறது இல்லைன்னு இருந்தாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டவனிடத்துல பக்தி செய்கிறது. பாண்டவர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. 13 வருட காலம் அவர்கள் பட்ட கஷ்டத்துக்கு அளவே கிடையாது. ஒரு குழந்தை, இந்த குழந்தைய தப்பு பண்ணிடுதுன்னு அவங்க அம்மா போட்டு அடி அடின்னு அடிச்சு, எத்தனை அடிச்சாலும் அந்த குழந்தை அவங்க அம்மாளையே திருப்பி கட்டிட்டு அழுகிற மாதிரி, இன்னொரு 10 வீட்டு இருக்கிற அம்மா கிட்ட போகல அந்த குழந்தை. அது மாதிரி ஆண்டவனே, எனக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும், வந்த கஷ்டத்தை நீ தடுக்காமல் விட்டாலும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் உனக்கு பக்தி செய்வேன். தருதுரையம் தடாயேல் தருதுயரம் தடாயேல் உன் சரணெல்லாம் சரண் இல்லை. விரிபொழில் சூழ் மணல் பொருள் சூழ் வித்துவக்கோட்டு அம்மானே, அரிசினத்தால் ஈன்றதாய் அகற்றிடனும் மற்ற அதன் அருளே நினைத்து அழும் குழவி போல. அடிச்ச தாயையே கட்டிட்டு ஒரு குழந்தை எப்படி எழுதுமோ, அது மாதிரி எத்தனை துன்பம் வந்தாலும் அதை தடுக்காமல் நீ விட்டாலும் நான் உன்னை தவிர வேற யாரையும் சரணடைய மாட்டேன். அந்த கொள்கையில் நின்னவங்க பாண்டவர்கள். ஒருத்தருக்கு நல்லா இல்லாமல் போச்சு, இப்படின்னு நமக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் போய் பார்த்தா அது உடஞ்சி போச்சு, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா செலவாகும். காசையும் பிடிங்கி அறுவதுன்னு அறுத்து 1 மாசம் ஆகுது, இன்னும் வலி தர மாட்டேன். இவ்வளவு தூரம் காசை பிடுங்கிட்டாரு, உடம்பெல்லாம் புண்ணாயிருச்சு, வலிக்குதுன்னு நம்ம அந்த மருத்துவர் மேல கோபப்படுறோமா? ஐயோ, அவர் நம்மளை குணப்படுத்தி விட்டாரு, தெய்வம் மாதிரி வந்து நம்மளை காப்பாத்தினாரு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுபோல நமக்கு எத்தனைதான் ஆண்டவன் துன்பம் கொடுத்தாலும் இந்த துன்பத்தினால நம்மளுடைய வினை தீங்குகிறது. ஆழ்வார் சொல்றார், வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளா காதல் உண்ட நோயாளனே போல் மீளா துயர்தலிலும் வித்துவக்கோட் அம்மானே, உனக்கு ஆளாகி உன் அருளே அல்லது வேறு எதுவும் வேண்டேனே. உன்னுடைய அருளை தவிர எனக்கு எதுவும் வேண்டாம்னு கேட்டுக்கொண்டவர்கள் பாண்டவர்கள். அந்த நம்பிக்கை தான், அந்த பக்தி வைராகியம் தான் 13 வருஷம் அவங்களை நகர்த்து விட்டது பாருங்க. தாண்டாத கடலை எல்லாம் தாண்ட வச்சுது, ஏறாத மலையெல்லாம் ஏற வச்சுது. கஷ்டம் வரும்போது இது இறைவனை இன்னும் கொஞ்சம் கெட்டியா பிடிச்சுக்கணும். பக்தி செய்யறவங்களுக்கு, கோயிலுக்கு போறவங்களுக்கு, சாமி கும்பிடுறவங்களுக்கு கஷ்டம் வராதுங்கிறது கிடையவே கிடையாது. கஷ்டம் வரும், முதுமை வரும், வியாதி வரும், அந்திமத்துல முடிவும் வரும். அதுல எந்த மாற்றம் கிடையாது. இது எல்லாம் நாம ஏற்றுக்கும்படியாக வரும், நம்ம சமாதானமா ஏற்றுக்கும்படியாக வரும். அதுக்காகத்தான் வழிபாடு செய்யலாம். 13 வருஷம் பட்ட பாட்டுக்கு நிறைவான ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி நடந்தது. அது என்னன்னா, விராடனுடைய மகள் உத்தரகுமாரிக்கும் அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யுவுக்கும் அற்புதமான திருமணம் நடந்தது. மங்களகரமான ஒரு காரியம் நடந்தது, திருக்கல்யாணம். உவப்பலாவிய நகரத்துல இந்த கல்யாணத்துக்கு வந்தவர்கள்லாம் சேர்ந்து மத்தியானம் மரவள சாப்பாடு ஆக வரைக்கும் ஒரு ஆலோசனை கூட்டம் போடலாம்னு போடுறாங்க. பாண்டவர்கள், கண்ணபிரான், துருபதன், விராடன், சாத்தகி, பலராமர் உள்ளிட்ட எல்லா பெரியவர்களும் அதுல சூழ்ந்திருந்து இனி என்ன செய்யலாம்னு ஆலோசனை பண்றாங்க. துருபதன் எந்திரிச்சு பேசுறார். துரியோதனன் சொன்ன மாதிரி 12 வருஷம் வனவாசத்தையும் 1 வருட அந்நியாத வாசத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டாங்க பாண்டவர்கள். அதனால அவன் சேர வேண்டிய நாட்டை சொன்னது மாதிரியே திருப்பி கொடுத்தா நல்லது. விராடன் எந்திரிச்சா, ஒருவேளை தரலின்னு வைங்க, நாம எல்லாம் போய் படையெடுத்து இந்த துரியோதனன் கிட்ட வந்து புடுங்கி கொண்டுட்டு வந்து பாண்டவர்கள் கிட்ட ஒப்படைக்கிறது நம்மளுடைய கடமைன்னு. ஆளாளுக்கு ஒவ்வொரு அரசர்களும் அங்க கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாம் எந்திரிச்சு பேசினாங்க. துரியோதனுக்கு எதிராகவும் பாண்டவர்களுக்கு சாதகமாகும். அந்த கூட்டத்துல கிருஷ்ணனுடைய அண்ணன் பலராமர் இருக்கிறார். இந்த பலராமருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, துரியோதன மேல ஒரு பிரியம். துரியோதனம் வந்து மாணவனாக இருந்து கதாயுதம் படிச்சுட்டா, கதை யுத்தம் படிச்சுட்டு துரியோதன மேல கொஞ்சம் பிரியம். அதனால அந்த கூட்டத்துல அபிநந்திரிச்சு என்ன சொன்னாரு, அதெல்லாம் துரியோதனம் கொடுத்தா வாங்கிக்க வேண்டியதுதான், அவன் கொடுக்கலைன்னா கம்மன் விட்டுற வேண்டியதுதான். இப்ப கண்ணபிரான் முடிச்சுட்டார். ஓ, இவங்க அண்ணன் தம்பி பிரச்சனை, நம்ம அண்ணன் தம்பி பிரச்சனை கொண்டு வந்துட்டுருவாங்க போல இருக்குது. ஆனா நீங்க புறப்படுற ஊர்ல வேலை இருக்குது, இவங்க பேசிட்டு இருக்கிட்டு நம்ம போலாம். போனவர் என்ன சொன்னார், நீங்க எல்லாம் பேசி முடிவு பண்ணுங்க, எதா இருந்தாலும் ஒரு தூது அனுப்புங்க. இந்த மாதிரி நாங்கெல்லாம் முடிச்சுட்டோம்னு அவங்களுக்கு போய் முறையான தகவலை சொல்லுங்க, தூது போயிட்டு வரட்டு. தூது போறதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணுங்க, நாங்க போறோம்னு சொல்லிட்டு சாத்தகியை கூப்பிட்டு பலராமரையும் கூப்பிட்டு கண்ணபிரான் துவாரகைக்கு புறப்பட்டுட்டார். இப்ப மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து யார் ஒருத்தரை தூது அனுப்புறதுன்னு முடிவு பண்ணணும். தூது போறதுன்னா சும்மா நம்மளை மாதிரி ஆட்கள் எல்லாம் தூது போன வேலையாக. தூது போறதுக்கு 3 விதமான குணங்கள் உண்டுன்னு வள்ளுவர் சொல்றார். போறவருக்கு ரொம்ப அறிவு இருக்கணும், நிறைய படிச்சுவிடாரு, அப்புறம்
அன்பு இருக்கணும். நம்ம போறோமே ராஜா, இந்த ராஜா நல்லா இருக்கணும்னு அவர் நினைச்சிட்டு போகணும். என்னையா தூதரணும் நம்ம ஜோலியவே முடிக்கிற பாருன்னு அங்க போய் எதுக்கா பேசியிருக்கூடாது. அன்பு இருக்கணும். அப்புறம் என்னதான் அறிவு இருந்தாலும் என்னதான் அன்பு இருந்தாலும் சில பேருக்கு வெளியில பேசுறது தெரியாது. நல்ல பேச்சாற்றல் இருக்கணும், சாமர்த்தியம் இருக்கணும், சமயோஜிதமா பேசணும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் நடந்தது. இந்த எலெக்ஷன் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு காசு கொண்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்மளை மாதிரி ஆளுகள் எல்லாம் முக்கோணத்துல இருந்து செக் பண்ணா அவங்க செக் பண்றவங்க 10 ரூபாய் கையில் கொடுத்துருவாங்க. திரும்பி வர்றதுக்கு என்ன பண்ணுவீங்க வச்சுக்கோங்க. இந்த பணங்கள்லாம் பெரிய லெவல்ல குழந்தைதுன்னு பண்ணுவாங்க. ஒருத்தர் என்ன பண்ணாரு, கரையை வச்சுட்டாரு இந்த இறையிருக்கு. இந்த நேரத்துல பணத்தை கொண்டுட்டு போய் சேர்த்தோம். எப்படி கொண்டுட்டு போறதுன்னு நினைச்சவரு சவப்பட்டி ஒண்ணு செஞ்சாரு. சவப்பட்டினாலே பாக்குறதுக்கே பயமா இருக்குது, கேட்கறதுக்கும் கஷ்டமா இருக்குது. அதுல போற பணத்தை எடுக்கினாரு. நைட் நேரத்துல போய் தலையில வச்சுட்டாரு. வண்டியில் போனா தானே செக் பண்ணுவாங்க. நைட் நேரத்துல தலையில வச்சுட்டு வேக வேகமா நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சாரு. அவரு நேரம் பாருங்க, நைட்டு 12 மணிக்கு ஒருத்தர் பொருட்காட்டிட்டாங்க வண்டியில். என்னையா நடந்து போற, தலையில சாவுப்பட்டி மாதிரி இருக்குது. இவரு சமயோஜிதமா என்னன்னாரு, வேற ஒண்ணும் இல்லைங்க, புதைச்ச இடத்துல புழுக்கம் தாங்களே, அதனால வேற இடத்துக்கு போறோம்னு. கேட்டவருக்கு எப்படி இருக்கு, குளிர்காய்ச்சலே வந்துடுது. சமயோஜிதமா பேசணும். அப்படி 3 விதமான அம்சம் உள்ளவர்கள் தான் தூது போகணும். அன்பறிவு, ஆராய்ந்த சொல்வன்மை, தூதுரைப்பார்க்கு இன்றியமையாத 3ங்கிறார் வள்ளுவர். இந்த 3 அண்ணன் கரெக்டா இருந்தா தான் தூது போக முடியும். அப்படி ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும். யாரை தேர்ந்தெடுக்கலாம்னா, உலூக முனிவர்னு ஒருத்தர். இவரு துருபதனுடைய குலகுரு. இந்த சராசரங்கள், அண்ட சராசரங்கள்ல சுவாசிக்கக்கூடியவர்கள் உயர்ந்தவங்க. சுவாசிக்கக்கூடிய மரம் கூட சுவாசிக்கிறது, அதெல்லாம் உயர்ந்தது. இந்த சுவாசிக்கக்கூடியவர்கள்ல அறிவுள்ளவைகள் அதன்படி மேம்பட்டவர்கள். அறிவுள்ளவைகள்ல பூரண அறிவுன்னு சொல்லக்கூடிய 6 அறிவுள்ள மனிதர்கள் அதனினும் மேம்பட்டவர்கள். 6 அறிவுள்ளவர்கள்ல ஒழுக்கத்தோடையும் பக்தியோடையும் சீலத்தோடையும் வாழக்கூடிய முனிவர்கள் நம்மை விடவும் மேலானவர்கள். அந்த முனிவர்கள பிரம்மத்தை உணர்ந்தவர்கள், தலை சிறந்தவர்கள். அப்படி ஒரு பிரம்ம ஞானியாக இருக்கிறவர் உலூக முனிவர். அந்த உலூக முனிவரை தூது அனுப்பலாம்னு முடிவு பண்ணி உலூக முனிவரை அனுப்பிச்சிடுறாங்க. உலூக முனிவர் போனார். அங்க போனா திருதராஷ்டிரனுடைய அரண்மனையில துரியோதன் உட்பட எல்லாரும் இருக்கிறாங்க. உலூக முனிவர் போனார். என்ன சமாச்சாரம்னா, இந்த மாதிரி பாண்டவர்கள் 13 ஆண்டுகள் நீங்க சொன்ன மாதிரி நடந்து வந்தாச்சு, நீங்க சேர வேண்டிய நாட்டை திருப்பி தரணும்னாரு. நரன்னு பல்ல கடிக்கிறேன் துரியோதன். இப்போ திருதராஷ்டிரன் பார்த்தார், வந்திருக்கிறவன் தூதன்னு ஓடி இந்த மூர்க்கம் பார்க்க மாட்டான், முனிவர்களும் பார்க்க மாட்டான், அடிச்சே கொண்டு போடுவான். ஐயா நாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்றேன், நீ இப்ப புறப்படுன்ட்டார். போன உலக முனிவருக்கு எந்த பதிலுமே சொல்லாம திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க. உலக முனிவர் வந்தாச்சு, வந்து 1 வாரம் ஆச்சு. அவங்க சொல்லி போட்டு போயிருக்கிறாங்க. இவர் ஏதாவது ஒரு பதில் அனுப்பணும். திருதராஷ்டிரனுக்கு அது ஒரு வேலை இருக்குது. என்ன பாண்டவர்களுக்கு திருப்பி என்ன சொல்லணும்? பாண்டவர்கள் யாரு சொன்னா கேட்பாங்களோ அவங்களும் தூது அனுப்பிச்சா இவர் நினைச்ச காரியம் நடக்கும். பீஷ்மர், பிதாமகர் பீஷ்மர், தாத்தா அப்பா ஸ்தானத்தில் இருந்தவர். அவர் போய் பீஷ்மர் இப்படி நடந்துக்குங்க பாண்டவர்களான அப்படியே நடந்துக்குவாங்க. பீஷ்மரை அனுப்பலாம். அற்புதமான யோசனை தான். அடுத்தது துரோணர். உயிர் மாதிரி நினைக்கிறவர்கள் பாண்டவர்கள், ஆச்சாரியரை துரோணரையும் குருபரையும். அவங்க போய் சொன்னா உடனே கேட்டுக்குவாங்க. அது எல்லாத்துக்கும் மேல விதுராழ்வார், முதலமைச்சர் விதுரர். விதுரர் மேல மாறாத அன்பு உண்டு, கருமனுக்கு. அந்த விதுரர் போய் சொன்னாலும் அப்படியே ஆகட்டும்னு கேட்பாங்க. ஆனா இந்த 4 பேர்த்தையும் பீஷ்மர், துரோணர், கிருபர், விதுரர், இந்த 4 பேர்த்தையும் தூது அனுப்பிச்சா இந்த திருதராஷ்டிரன் என்ன நினைக்கிறானோ அதை போய் அவங்க சொல்லுவாங்க. சொன்னா அது அப்படியே நடந்துடும், அப்படியே கட்டுப்படுவாங்க பாண்டவர்கள். ஆனா அனுப்புறதுல என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா, இவங்க போனவங்க யாராச்சும் திரும்பி வருவாங்களா இல்ல அங்கே இருந்துக்குவாங்களான்னு இந்த துரியோதனுக்கு திருதராஷ்டிரனுக்கும் பயம். இவங்கெல்லாம் இங்க பொறுக்க முடியாம இங்க உட்கார்ந்து இருக்காங்க. மனசு பூரா பாண்டவர்கள் கட்டு இருக்குது. போனா இவங்க திரும்பி வராம என்ன பண்றதுன்னு இந்த 4 பேர்த்தையும் அனுப்பல. யார் அனுப்பலாம்னா, சஞ்சய முனிவன் ஒரு அமைச்சர் இருக்கிறார். இந்த சஞ்சயனை கூப்பிட்டார். நல்ல பேச்சாற்றல் சிறந்த சஞ்சயன். சஞ்சயா நீ போய் தூது சொல்லு, பாண்டவர்கள் கிட்ட தருமர்கிட்ட போய் பார்த்து சொல்லு. என்ன சொல்லணும் சாமி?
இந்த துரியோதனன் கெட்டவன் சொல்லு, பெத்த மகன் சொல்றான் திருதராஷ்டிரன். துரியோதனன் கொடியவன் கெட்டவன் சொல்லு. பாண்டவர்களே நீங்கள் நல்லவங்க உங்க பெரியப்பா சொல்ல சொன்னாருன்னு சொல்லு. அப்புறம் இந்த குடோன்னு கேட்கறது இருக்குது, ஒரு பிச்சை கேட்கறது அது ரொம்ப கேவலமானதுன்னு உங்க பெரியப்பா சொன்னாருன்னு சொல்லு. இவன் நாட பிச்சையா கேட்கிற, அவனுக்கு சேர வேண்டிய உரிமையை கேட்டா பக்குவமா சொல்றான், ஈயன இறத்தல் இழிவு, அப்படி கேட்க வேண்டாம்னு சொல்லு. அது கேவலமானது, கேட்க வேண்டாம்னு சொல்லு. அடுத்தது, நீ இந்த நாட்டை அரசாட்சி செய்வதை விட காட்டுல போய் தவம் செய்து சிவத்தை அடைவதுதான் ரொம்ப உத்தமமானது அப்படி சொல்லு. தவம் செய்து வைகுந்த பதவி, கைலாய பதவி அடைகிறது தான் இந்த அரச பதவியை விட உயர்ந்ததுன்னு சொல்லு. சில பேர் பெரியவங்க தவறிட்டாங்கன்னா வால் போஸ்ட் அடிப்பாங்க, இன்னார் அவர்கள் வைகுந்த பதவி அடைந்தார் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இவருக்கு என்ன வருத்தம்னு தெரியல, அவருக்கு வைகுந்த பதவி கிடைச்சிருச்சேன்னு வருத்தமா, போயிட்டாரான்னு வருத்தமா? வைகுந்த பதவிங்கிறது நல்லதுதான், அதுக்கே வருத்தப்படுறதுன்னு போகுது. வைகுந்த பதவி அடைவது உத்தமமானதுன்னு சொல்லு. அப்புறம் திருதராஷ்டிரன் சொன்னாரு, காடை விட நாட்டை விட காடு ரொம்ப உத்தமமானது. எதனால? எதுக்கால வர்றவங்க நரியா காகமா பாம்பா என்னங்கிறது நாட்டுல தெரியாது, ஆனா காட்டுல வரக்கூடிய மிருகம் என்னன்னு எதுக்கால தெரிஞ்சிடும். ஊருக்குள்ள பசு மாதிரி ஒருத்தன் வருவான், மனசுக்குள்ள போற புலி மாதிரி இருப்பான், சமுத்திரப்பம் கிடைச்சா நம்மளை அடிச்சு சாப்பிடுவான். தன்னுடைய காரியம் ஆகணும்னா நம்ம காண்டியே வந்து விழுகிற மாதிரி ஒருத்தன் வருவான், குள்ளநரியினுடைய குணத்தோடு வருவான், காரியம் முடிஞ்சா அடிச்சுட்டு போயிடுவான். அதனால நாட்டை விட காடு மேலானதுன்னு நீ சொல்லு. அப்படியே ஆகட்டும், அப்படியே சொல்றேன்ட்டு திருதராஷ்டிரன் சொன்னபடி எல்லாம் கேட்டுட்டு சஞ்சய முனிவன் மறுபடியும் ஓக்கலாவி நகரத்துக்கு போறார். தர்மர் கிட்ட போனார். தர்மர் பெரிய முனிவர் வந்திருக்கிறார், அவருக்கு உண்டான மரியாதையெல்லாம் கொடுத்தார். என்ன சமாச்சாரம்? பெரியப்பா சொல்லிவிட்டார். இவர் என்னென்னலாம் சொல்ல, காடு நல்லது, நாடு கெட்டது, குடுன்னு கேட்கறது கேவலமானது, துரியோதனை கெட்டவன், நீங்க எல்லாம் நல்லவங்க. சின்ன வயசுல இருந்து இந்த துரியோதனால உங்களுக்கு எத்தனை கஷ்டம் வந்துருச்சு. விஷம் பிடிச்சா ஆத்துல கொண்டு போய் போட்டா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொல்லணும்னு விருக்குன்னு நீங்க எத்தனை நாள் ஊருக்குள்ள இருப்பீங்க. அதனால நீங்கள் திரும்பி சிவனேன காட்டிலேயே போய் தவம் செய்யறது தான் நல்லது, அதுதான் உங்க பெரியப்பாவும் ஆசைப்படுறாரு, அதை எங்களை சொல்லிட்டு வர சொன்னாருன்னு. இது வரைக்கும் தர்மர் பொறுமையா ஓன்னு கேட்டுட்டே இருந்தவர் எல்லாம் சொல்லி முடிச்சு 1 மணி நேரம் பேசுனவருக்கு சொன்னாரு, சஞ்சய முனிவரே, நாங்க எங்க வாழ்க்கையில என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம்னு முடிவெடுக்கிறத விட்டு வெகு நாள் 13 வருஷம் ஆகி போச்சு. நாங்க என்ன செய்யலாம், நாளைக்கு என்ன செய்யலாம், இன்னைக்கு என்ன செய்யலாம்னு முடிவு பண்றது விட்டு 13 வருஷம் ஆகி போச்சு. எங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இடத்துல சரணாகதி பண்ணிட்டோம். நாங்க என்ன செய்யணும் செய்ய வேண்டாம்ங்கிறது முடிவு பண்ண வேண்டியது கண்ணபிரான். நீ வேணா கண்ணன் இடத்துல போய் சொல்லு, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நான் கேட்டுக்கிறேன்னாரு. இப்ப இத்தனையும் மறுபடியும் போய் கண்ணன் இடத்துல ஒப்பிக்கணும். இதையெல்லாம் சொன்னா தர்ம கேட்டுக்குவார், கண்ணன் கேட்டுக்குவாரா, இருக்குன்னு வருது. சஞ்சய முனி வேற வழியில சொல்லித்தான் ஆகணும். சரி, கண்ணபிரானை போய் பார்க்கலாம்னு போனா இன்னைக்கு காலையில இருந்து அவர் யாரையுமே பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை. தர்மர் காலையில் குளிச்சதையுமே கண்ணனை தரிசனம் பண்ணலான்னு போனார், உங்களுக்கு அனுமதி இல்லைன்ட்டா. பீமன் போனார், உங்களுக்கு பார்க்கறதுக்கு அனுமதி இல்லைன்ட்டா. நகல சகாதேவர்கள் போனாங்க, உங்களுக்கு உள்ள விட வேண்டாம்ட்டாருன்னா. யாரு போயும் கண்ணன் பெருமானுடைய தரிசனம் கிடைக்கல. சஞ்சய முனிவர் போனார் பாருங்க, அவரை உள்ள விடுன்ட்டான் எங்களுக்கு. நேரம் சஞ்சய முனிவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம எவ்வளவு பெரிய ஆள் உள்ள போலாம்னு போனா அரண்மனையினுடைய ராஜபுரத்துல அரசர்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசுற இடத்துல காணும். அப்படியே உள்ள போனா படுக்கை இருக்கே வர சொல்லிவிட்டார். பயமா இருக்குது உள்ள போக போக. பள்ளி அறையில ருக்மணியினுடைய மடியில தலை வச்சு கண்ணபிரான் படுத்துட்டு இருக்கிறார். அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி தாய் திரௌபதியினுடைய மடியில தலை வச்சு அர்ஜுனன் படுத்துட்டு இருக்கிறார். அதை போய் சஞ்சய முனிவன் பார்த்தாரு பாருங்க, அப்படியே உடம்பெல்லாம் கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு. திருக்குனாய் மிரட்டுறாரு. நம்ம ஒரு ஜோடிக்காக ஒருத்தர் பார்க்கறதுக்கு போறோம். போகும்போது அவர் வரவேற்புடைய ஹாலில் வந்து உட்கார்ந்து ஏப்பா என்ன சமாச்சாரம்னு கேட்டா நல்லா இருக்கு. அவர் ஒரு பக்கம் படுத்துட்டு இருப்பார். படுக்கையிலே அவர் படுத்துட்டு இருக்கிற பக்கமா எங்க வந்த என்னன்னு கேட்டா எப்படி இருக்கு நமக்கு. பயந்துட்டான் சஞ்சய் முனிவன். சயன கோலத்தை காட்டுறார். டேய், யாரை தீக்கிறதுக்கு யாருக்கிட்ட நீ வந்திருக்கிறாரு? நாங்க தான் நரணம் நாரணமாக முதல் பிறவியில் வந்தோம். நாங்க தான் ராமனும் லட்சுமணனுமாக 2வது பிறவியில் வந்தோம். நாங்க தான் கிருஷ்ணனும் அர்ஜுனனுமாக கிருஷ்ணார்ஜுனனாக வந்திருக்கிற. உடம்பு தான் 2 வேற வேற, ஒரே உயிர்.
என்கிட்ட ஏன் வந்து இதெல்லாம் சொல்ல வர்றேன்னு காமிச்சிட்டு இப்ப மெல்ல எந்திரிச்சார் சஞ்சய முனிவன். வந்ததை பூரா சொன்னார் பயந்துட்டு. எல்லாம் ஒண்ணு கேட்டுட்டு எம்பெருமான் என்ன சொன்னார், சஞ்சயா நான் இன்னைக்கு காலையில இருந்து வாக்கிங்கே போகல, வா 2 பேரும் போலாம்னு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டார். ரொம்ப தூரம் நடக்கிறாங்க. கொஞ்ச தூரத்துல பெரிய மரம் பச்சை பசேன்னு இருக்குது. சஞ்சயா அந்த மரத்தை பார்த்தியா? ஆமா சாமி, பெருசா இருக்குது, அடர்ந்து இருக்குது, பச்சை பசேன்னு இருக்குது, வா பக்கத்துல போலான்னு போறேன். போக போக கசகந்த காற்று நாக்குக்கு வருது. அங்க மரத்துல படுத்த காட்டு நாக்குல விட்டா கசக்குது. கிருஷ்ணா இந்த மரம் இப்படி கசக்குது, இது ஏதோ தப்பான மரம், எட்டி மரம், தீய சக்திகளுக்கும் தீய வேலைகளுக்குமான மரம், இது நச்சுத்தன்மை உள்ள மரம், இந்த மரத்துக்கு பக்கத்துல போக வேண்டாம் கிருஷ்ணா. இப்ப கண்ணபிரான் சொன்னாரு, இவ்வளவு பெருசா இந்த மரம் இருக்குது, இந்த மரம் மாதிரிதான் துரியோதனாதிகள். இந்த மரத்துக்கு ஒரு வேர் இருக்குது பாரு, இந்த வேர் தான் பொறாமை விடித்த காந்தாரி. இந்த மரத்தினுடைய தண்டு இருக்குது பார், இந்த தண்டுதான் புத்தர வாசம் நிறைந்த திருதராஷ்டிரன். இந்த மரத்துல இத்தனை கிளைகள் இருக்குது பார், இத்தனை பேர் இருந்தா கௌரவர்கள் 100 பேர். இந்த மரத்துக்கு இவ்வளவு செழிப்பா இருக்கிறதுக்கு ஒரு உரம் இருக்கும் பார், அதுதான் வஞ்சனையின் சூதும் நிறைந்த சகுனி. வா அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி போலாம்னு கூட்டிட்டு போற. அந்த பக்கம் தள்ளி போனா எலும்பும் தோடுமா ஒரு மரம், அது மாதுளை மரம், சன்னமா இருக்கு. இந்த மரத்தை பார்த்தியா சஞ்சயா? சாமி இது மாதுளை மரம், மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய மரம், மருத்துவ குணம் நிறைந்த மரம், புண்ணியமான மரம். இந்த மரம் இருக்குது பார், இந்த மரத்தினுடைய வேர் என்ன தெரியுமா? சத்தியம் தான் வேர். இந்த மரத்தினுடைய தண்டு என்ன தெரியுமா? குந்தியினுடைய தியாகம் தான் தண்டு. அளவா 5 கிளைகள் இருக்குது பார், இதுதான் பாண்டவர்கள். இந்த மரத்துல ஒரு ஓரத்துல ஒரு கொழுந்து இருக்குது பாரு, அந்த கொழுந்து தாண்டா நானும். கண்ணபிரான் சொல்றார், இந்த மரத்துக்கு நான் ஆணிவேர்னு சொல்லல, மரத்துல ஒரு ஓரத்தில் இருக்கக்கூடிய கொழுந்துதான் நான்கிறார். ஏன் அப்படி சொன்னார்? பச்சைவா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரம் கொழுந்தேன்னு ஆழ்வார் பாடுறாரு. ஆயர்களுக்கு வேதேன்னு பாடாம ஏன் கொழுந்தேன்னு பாடினார்? எதனால கொழுந்துக்கு சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, மரத்துக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா அதுல முதல்ல பாதிக்கப்படக்கூடியது கொழுந்துதான். கொழுந்துக்கு தான் முதல்ல பாதிப்பு தெரியும், அப்பதான் நல்ல மெல்ல எல்லாத்துக்கும் போகும். அதனால அடியவர்களுக்கு ஒரு துன்பம்னு வந்தா அது முதல்ல வருத்தப்படக்கூடியவன் ஆண்டவன். அதனால இந்த பாண்டவர்களுக்கு நான் தான் கொழுந்துன்னு. நீங்க திருக்கண்ணபுரம்னு ஒரு ஊரு, அங்க ஒரு கோயில்ல பூசை பண்ணிட்டு இருக்கிற ஒரு பட்டர் ஒவ்வொரு நாளும் பயபக்தியோட பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணி பூசை பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு நாள் அந்த ஊர்ல ராஜா வந்தார், அவருக்கு அன்னைக்கு பிறந்த நாள், வந்து பூசை எல்லாம் பண்ணார். பொங்கல் பிரசாதம் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு போனான். பிறந்த நாள் அன்னைக்கு பெருமாளுக்கு பூஜை பண்ணி பொங்கல் பிரசாதம் சாப்பிடலான்னு போய் அதை எடுத்து வாயில வச்சா பெரிய நீளமான முடி பொங்கல்ல. கோபம் வந்தது ராஜாவுக்கு. கூப்பிட்டு வா அந்த பட்டரை, பூசாரி கூப்பிட்டு வா, உன்னை வெட்டிடுவேன். சாமிக்கு பிரசாதம் பண்ணும்போது முடி தலைமுடி அதில் இருக்கிறதா? இப்படித்தான் நீ ஒவ்வொரு நாளும் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கிறியா? உன்னை இப்போதே வெட்டி விடுவேன். அழுதுட்டு எப்படி நடந்ததுன்னே தெரியல சாமி, பெருமாளுக்கு நான் அப்படியெல்லாம் அபிஷேகம் பண்ணல, சத்தியமா சொல்றேன் எப்படி நடந்ததுன்னு தெரியல, உன்னை இப்போதே உயிர் சேதம் பண்ணிடுவேன். அவருக்கு வேற வழி இல்லாம இந்த பட்டரன்னு சொல்லிட்டாரு, இந்த முடி என்றதே இல்லை, இது பெருமாளோட முடிவு. என்ன பண்றது? செல்லும் செல்லாதுன்னு பெருமாள் தலையில போடு, பெருமாள் முடிவுட்டார். என்ன பண்றது? அப்படியா சாமி சிலையில முடிவருமா? நீ என்ன சொல்ற என்கிட்ட? இப்ப போய் நான் பாக்கலாமான்னு வேகமா கூட்டிட்டு போறாரு அந்த கோயிலுக்கு. திருக்கண்ணபுரம் கோயிலுக்கு போய் பூஜை எல்லாம் ஆரத்தி எல்லாம் காமிச்சு போட்டு நடுநடங்கி இப்படி போய் சொல்லிட்டுனே, ஆண்டவனே எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சேன்னு சொல்லி பின்னாடி சிரசுல போய் நின்று அப்படியே அந்த பட்டர் சும்மா கையை விட்டு தூக்குனாரு பாருங்க. பெரிய நீண்ட சபரி முடி காட்டுறாரு சிரசுல, கல் சிலையில சபரி முடி வந்ததுங்க. அந்த பெருமாளுக்கு என்ன பேர் தெரியுங்களா? சபரிராஜன் பெருமாள் பேரே சபரிராஜன். அடியவர்களுக்கு ஒரு துன்பம்னா ஆண்டவன் உடனடியாக துடித்து போகிறான்ங்கிறத பார்த்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஊர்வலமானது வந்துட்டு அவங்க வந்து இங்க அடைந்ததை நம்ம மேற்கொண்டு பார்க்கலாம்.
ஆமாங்க. முன்னாடி எதிர்பார்த்தன உங்களுக்கு வண்டியா நீங்க வரக்கு இஷ்டம் இல்ல. 2-3 தடவை கோயிலுக்கு வந்து இங்க வரல. இல்ல சரி. நான் முன்னாடி உங்களுக்கு நினைச்சேன் நீ வந்திருந்தா பாத்துட்டு போயிருப்பீங்க. எனக்கு தெரியல சாமி, நான் வந்தனால பாத்துட்டேன். கையில வந்து ஆபரேஷன் பண்ணிக்க. அதான் சாமி கதை கேட்கறதுக்கு சொன்னாங்க. சொல்லிட்டீங்கன்னா கூட நான் வந்துருப்பேன். யாருமே சொல்லல. பரவாயில்ல. நல்லா இருக்கு. அம்மா நல்லா இருக்காங்க. சரி சார், சந்தோஷம். நீங்க என்னாச்சுங்க? அம்மும் முடிச்ச மருந்து நல்லா இருக்கு. எப்போ பரவாயில்ல. வாங்க சார். கண்ணு இல்லைன்னா அசைவு இல்லை. சரி அசைவு வண்டியோட என்னங்கண்ணா? வண்டியோட சரிங்கண்ணா சரி. விதுர நீதி திருதராஷ்டிரன் திருதராஷ்டிரன் சஞ்சயனை தூது அனுப்பினார். அப்படி தூது போன சஞ்சயன் எம்பெருமான் இடத்துல போய் இந்த செய்திகளை எல்லாம் சொன்னபோது எம்பெருமான் பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை நீ உறுதியா திருப்பி கொடுத்துடணும். அப்படியானால் அப்படி இல்லைன்னா ஒருவேளை கௌரவர்கள் அழிவது உறுதின்னு சொல்லிடுறார். கண்ணபிரானுடைய கோபத்துக்கு நாம ஆளாக வேண்டியது இருக்குமோன்னு பயந்து போன சஞ்சய முனிவன் அங்கிருந்து வேக வேகமா அஸ்தினாபுரத்தை நோக்கி வர்ற ஓட்டமும் நடையுமா வர்ற இந்த சஞ்சய முனிவனை தூது அனுப்பினவருக்கு திருதராஷ்டிரனுக்கு சஞ்சய முனிவன் நல்ல முறையில போய் நான் சொன்ன மாதிரி சொல்லி அந்த காரியத்தை சாதிச்சிடணுமே. அப்படி சாதிச்சுட்டு பாண்டவர்களை எல்லாம் காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு வந்துட்டா தேவடி ஏன்னு கிடந்து தவிக்கிறார். தூக்கம் வர மாட்டேன். மனசு நிம்மதி இல்லாம இருக்கக்கூடிய சஞ்சய முனிவனுக்கு விதுராழ்வார் கூட பேசினா கொஞ்சம் சமாதானம் கிடைக்கும்னு தோணுச்சு. விதுரரை வர சொல்றார். தம்பி விதுரா என்ற மனசுக்கு சாந்தியும் சமாதானமும் இல்லை. அதனால நீ என்னென்ன நடக்க வேணும், என்ன செஞ்சா மனசுக்கு அமைதி கிடைக்கும்னு நீ சில விஷயங்களை என்கிட்ட சொல்லணுங்கிறார். அற்புதமான விதுர நீதியை விதுராழ்வார் சொல்றார். விதுர நீதி
கடைசியா விதுர நீதி சொல்றாரு, மகாபாரதத்துல பகவத்கீதை எவ்வளவு சிறப்புக்குரியதோ அவ்வளவு சிறப்புக்குரியது விதுராழ்வார் சொல்லக்கூடிய தர்மம். அண்ணா, பார்வை இல்லாதவனுக்கு அரசனாவதற்கான தகுதி கிடையாது. பார்வை இல்லாதவர்களுக்கு அரசனாக தகுதி கிடையாது. கையில்லாதவன் அரசனாகலாம், காலில்லாதவன் அரசனாகலாம், ஆனால் கண்ணில்லாதவன் அரசனாக முடியாது. நீதி சொல்ற இடத்துல இருக்கிறவனுக்கு கண் பார்வை ரொம்ப முக்கியம். பின்ன நீ எப்படி அரசனாக தெரியுமா? இது பாண்டுவுக்கு உண்டான ராஜ்யம். அஸ்தினாபுரம்ங்கிறது பாண்டு மகாராஜனுக்கு சேர வேண்டிய நியாயமான சொத்து. அந்த பாண்டு பார்த்து எங்க அண்ணன் அரசனாக இருக்கட்டும்னு கொடுத்ததுனால நீ இன்னைக்கு அரசன். பாண்டு போட்ட பிச்சை நீ உட்கார்ந்து இருக்கிற அரண்மனை. அப்படியானால் பாண்டவனுடைய மகனுக்கு தான் இது அடுத்தது போய் சேரணும். இந்த தர்மத்தை நீ ஏன் மறந்த? அப்படி பாண்டவர்களை மூத்தவனாய் இருக்கக்கூடிய தர்மம் தான் அரசாட்சிக்கு உரியவங்கிறத நீ ஏன் மறந்த? அப்படித்தான் போது ராஜ்யத்தை ரெண்டா பிரிச்சா பரவாயில்ல, அவங்களை வலிய சூது கழிச்சு அங்க சூதாடி அவர்களுடைய நாட்டையும் நகரத்தையும் பறிச்சு கொள்ளும் போது நீ சூதுக்கு கூட்டதே தப்புன்னு தடுத்திருக்க வேணுமே. உன்னுடைய புத்திர பாசம் துரியோதனனை கண்டிக்காம போயிடுது. அதோட நாட்டை மட்டும் புடுங்கிறதோட நிறுத்தினீங்களா? பத்தினி தெய்வமாக இருக்கக்கூடிய பாஞ்சாலியை இவ்வளவு பெரிய அரசர்கள் கூடி இருக்கக்கூடிய அரசவையில மானபங்கம் படுத்தினியே அண்ணா. அக்கினி தெய்வம் பத்தினி தெய்வமான பாஞ்சாலி விட்ட கண்ணீர் உன்னையும் உன்னுடைய குலத்தையும் அழித்துவிடும். ஒரு விஷம் இருக்குது பார், அது குடிச்சவனை மட்டும்தான் கொள்ளும். ஆனா வஞ்சம் இருக்குது பார், ஒரு குலத்தையே அழித்து விடும். அண்ணா, தூங்கிக் கொண்டிருப்பவர்கள் மத்தியிலே ஒருவன் விழித்துக் கொண்டிருக்க கூடாது. தவம் செய்யாத தனவானும் தானம் செய்யாத தனவானும் அழிந்து போவான். காட்டை அடைந்த நாவிதனும் நாட்டை அடைந்த இடையனும் அழிந்து போவான். சுகமாக இருப்பவனிடத்திலே அண்ணா வித்தை இருக்காது. பொறாமை இருக்கிறவனிடத்தில் அண்ணா நண்பர்கள் இருக்க மாட்டார்கள். சந்தேக புத்தி உள்ளவனிடத்திலே மனைவி இருக்க மாட்டாள். விட்டு கொடுக்க தெரியாதவனிடத்திலே உறவுகள் இருக்காது. ஏராளமான தர்மங்களில் திருதராஷ்டிரனுடைய மனதுக்கு தெளிவு வரும்படி சொல்றார். ஆனாலும் அந்த கண்ணு தெரியாத திருதராஷ்டிரனுக்கு எது சொன்னாலும் புத்தர பாசம் 100 பேர் என்ற குழந்தை நல்லா இருந்தா போது மற்றவன் என்ன ஆயிட்டாலும் பரவாயில்ல. இதை புரிஞ்சுட்டு விதுராழ்வார் சொன்னார், மிக பொல்லாதது புத்திர பாசம். ராமன் மேல பாசம் வச்சதுனாலதான் தசரதன் ஆண்டு போனான். ராமன் மேல அன்பு வச்ச கோசலை வாழ்ந்தாள். கோசலை அவனுக்கும் மகன்தான். காட்டுக்கு போறான்னு சொன்னது இவங்க அம்மா கோசல சாகலியே, அப்பா தசரதன் மாண்டு போனானே. காரணம் புத்திர பாசம். இந்த புத்திர பாசம்ங்கிறது ரொம்ப மோசமானது. ஒரு மனிதனுக்கு ஒழுக்கமே உயர்வு தருமே ஒழிய குலத்தினாலே உயர்வு வராது. நான் சத்திரியன்னு துரியோதனை அடிக்கொடுக்கா நிமிஷத்துக்கு ஒருக்கா சொல்றானே, இந்த குலம்ங்கிறது அவனுடைய உயர்வை தருமான அவனுடைய ஒழுக்கம் தான் உயர்வு தரும். அந்த ஒழுக்கத்தோடு நீ பிள்ளைகளை வளர்த்தாம விட்டுடியே. உயர்ந்த குலத்தை அந்தனர் குலம்னு சொல்றான். அந்த அந்தனர் குலத்துலதான் ராவணன் சொல்ற கொடிய அரக்கன் பிறந்தான். யாராவது ஒருத்தர் மோசமா செஞ்சா குரங்கேன்னு பேசுறான். அந்த குரங்கு குலத்துலதான் ஆஞ்சநேய பிரபு பிறந்தார். குலம் என்பது ஒருத்தனுடைய குணத்தை முடிவு செய்யுமா? ஒழுக்கம்தான் முடிவு செய்யும். நீ ஒழுக்கமாக பிள்ளைகளை வளர்த்தாமல் விட்டது தப்பு. கடையவன் இருக்கிறான் பார், வாழ்க்கையிலேயே ரொம்ப கடைசி நிலைமையில் இருக்கிறான் பார், அவன் பசிக்கு பயப்படுவான். ஐயோ நாளைக்கு காலையில விடிஞ்சா பசிக்குமே, நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்னு கீழாக இருக்கக்கூடியவன் பசிக்குமேன்னு பயப்படுவான். கொஞ்சம் நம்மளை மாதிரி அறிவிக்கலாம் பாருங்க, அவங்க எல்லாம் மரணத்துக்கு பயப்படுவாங்க. மத்தியமமான ஆட்கள். நாம போயிட்டோம்னா நம்ம குடும்பம் நடுத்தர்கள் நிற்குமே, சம்பாத்தியத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு மரணத்துக்கு மத்தியமமாக இருக்கக்கூடியவன் இடையவன் பயப்படுவான். உயர்ந்தவன் இருக்கிறான் பாரு, அரசன் தலைவன், அவன் எதுக்கு பயப்படணும் தெரியுமா? சொற்படிக்கு பயப்படணும். பழிபாவம் வந்துருமே, நமக்கு தர்மம் மாதிரி அறம் மாதிரி நடந்துட்டோம்னா தப்பு வந்துருமே. தசரதன் உயிர் போறதுக்கு என்ன காரணம்ங்க? ராமன் காட்டுக்கு போயிட்டாங்கிறனாலயா? யாராச்சும் ஒருத்தர் காட்டுக்கு போறாங்கன்னா உசுறு விடுவாங்களா? அதாவது அறிவுபூர்வமா இருக்குதா? ராமனை புரிய முடியுங்கன்னா இந்த ஆளும் ஒரு பெட்டியை தூக்கிட்டு ராமனுடைய காட்டுக்கு போக வேண்டியது தானே? யார் தடுத்தா? ராமனை பிரிய முடியலைங்கிறது ஒண்ணுதானே குறை. அதுக்காக உயிரை விட வேண்டிய அவசியம் இல்லையே. ராமனுடைய காட்டுக்கு போயிருக்கலாமே. தசரதனுடைய உயிர் போறது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா 2 காரணம். ஒண்ணு, அவங்களுடைய குலத்துல அயோத்தியில தலைமுறையாக ஒரு வழக்கம் இருக்குது. மூத்தவன் தான் அரசனாகணுங்கிற வழக்கம். முறைமைன்னு அதுக்கு பேரு. அதை மாற்ற முடியாது.
அதன்படி ராமன் அரசன் ஆகணும். ஆனா தசரதன் ஒரு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறான். அந்த சத்தியத்தின்படி கைகேயினுடைய வரத்தின்படி பரதன் அரசன் ஆகணும். இப்ப யோசனை பண்ணி பார்க்கறான், முறைமைப்படி ராமன் ஆகணும், நான் கொடுத்த வாக்குப்படி பரதன் ஆகணும். இது முறைமைக்கும் வாக்குக்கும் ஆனது. இது எனக்கு பழி வந்துடும், இந்த பழியோட நான் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு தசரதன் உயிரை விட்டான். தலைவனாக இருக்கிறவன் அண்ணா பழிக்கு அஞ்சியவனாக இருக்க வேண்டும். நல்லவர்கள் ஒருவர்களை நிந்தித்தா அவங்க ஏதாவது 2 பாவம் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த பாவம் நல்லவர்களை திட்டியவர்களுக்கு போய் சேர்ந்து விடும். அதனால் அண்ணா பாண்டவர்களை எல் பதர்கள்னும் பாஞ்சாலியை தாசியினும் ஏசினே உன்னுடைய குலம் மண்ணோடு மண்ணாக அழிய போகிறது. யார் சொல்றா? முதலமைச்சராக இருக்கக்கூடிய விதிராழ்வார் கூட பிறந்த அண்ணனான திருதராஷ்டிரனுக்கு, நாட்டினுடைய அரசனுக்கு பயந்துக்காம சொல்றார். இடிப்பாறை இல்லாத ஏமராமன் கெடுப்பாரும் இன்றி கெடும் தைரியமா சொல்றார். தப்பு பண்ற, பொறாமை உள்ளவனிடத்துல அண்ணா செல்வம் இருக்காது, இம்சிக்கிறவன் இடத்துல நட்பு இருக்காது, குரூரன் இடத்துல மனைவி இருக்க மாட்டாள், காமினி இடத்துல வெக்கம் இருக்காது, உறுதி இல்லாதவன் இடத்துல ஒன்றுமே இருக்காது. நீ உறுதியான முடிவை எடு. அஸ்தினாபுரத்துடைய அரசனாக இருக்கிற உறுதியான ஒரு முடிவை எடு. எப்படி செல்வம் சேர்க்கிறது? இப்படி அடுத்தவன் சொத்தை சூது முறையில அபகரிச்சு பணக்காரன் ஆகிறதா? செல்வம் எப்படி சேரும் தெரியுமா அண்ணா? மங்களமான காரியங்களினாலே செல்வம் உண்டாகும். அது சாமர்த்தியத்தாலே வளரும், சுறுசுறுப்பினாலே வேறு ஒன்றும், அடக்கத்தாலே நிலை பெறும். இப்படித்தான் செல்வத்தை சம்பாதிக்கணுமே ஒழிய அடுத்தவங்க சொத்தை சூதான முறையில கவர்ந்து ஒருத்தர் பணக்காரன் ஆக முடியாது. எது பெரியோர்கள் இல்லையோ அது சபையாகாது. யார் தர்மம் சொல்லவில்லையோ அவர்கள் பெரியோர்களாக மாட்டார்கள். எது சத்தியம் இல்லையோ அது தர்மமாகாது. எது கபடத்துடன் கூடியதோ அது சத்தியமாகாது. ஏராளமான செய்திகளை விதுராழ்வார் சொல்றார். இதுக்கு விதுர நீதினு பேருங்க. மகாபாரதத்துல பகவத்கீதை எவ்வளவு முக்கியமானதோ அவ்வளவு முக்கியமானது விதுரனுடைய நீதி. நம்ம போர் அடிச்சாலும் அதை கேட்டுட்டு ஆகணும். விதுரன் கடைசியா ஒரு முடிவுக்கு வந்தார். அண்ணா, தவறு செய்கிறவன் சீடனாக இருந்தால் குருநாதர் கண்டிச்சிடுவார். பள்ளிக்கூடத்துல பையன் தவறு பண்றான்னு வைங்க, ஆசிரியர் கண்டிச்சிடுவார். தவறு செய்கிறவன் துஷ்டனாக இருந்தால் அரசன் கண்டிச்சிடுவார். தவறு செய்கிறவன் பாவியாக இருந்தால் யமன் தண்டித்து விடுவான். தவறு செய்கிறவன் தப்பிக்கிறதுக்கு வழியா இல்லை. தண்ட நீதிங்கிறது உறுதியாக கிடைக்கும். நீ தப்பு செஞ்சாலும் கிடைக்கும், உன்னுடைய மகன் தப்பு செஞ்சாலும் கிடைக்கும். நீ தவறை கண்டிக்கக்கூடிய இடத்துல இருக்கிற பாசத்துக்கு இடம் கொடுக்காத. இப்ப எல்லாம் கேட்டுட்டே இந்த விருதுராசன் சொன்னா, விதுரா நீ சொல்றதெல்லாம் சரிடா, ஆனா நான் சொல்ற மாதிரி கேட்கற மாதிரியா துரியோதனன் இருக்கிறான். நான் சொல்றத அவன் கேட்கணும், கேட்கவா போறான். பெரியோர்களை மதிக்கக்கூடிய வழக்கம் இருக்குதா? திருதராஷ்டிரனே மகனை பற்றி கேட்டார். அப்பதான் விதுராழ்வார் சொன்னார், அண்ணா ஒரே ஒருத்தனுக்காக ஒரு குளம் நல்லா இருக்குன்னா ஒருத்தனை விட்டுறலாம். ஒருத்தன் போனா போய் போறான்னு குளத்துக்காக ஒருத்தன் விட்டுறலாம். ஒரு ஊருக்காக ஒரு குளத்தையே விட்டுறலாம். ஒரு நாட்டுக்காக ஒரு ஊரையே விட்டுறலாம். நீ துரியோதனை விற்று, அவன் மேல் இருக்கிற புத்திர பாசத்தை விற்று, மிச்சம் இருக்கக்கூடிய அஸ்தினாபுரத்தினுடைய அரசர்களும் அவனி 56 தேசத்து அரசர்களும் நிம்மதியாக வாழ்வார். இல்லாட்டி உன்னுடைய புத்திரவாசத்தால் அத்தனை பேரும் உயிரை விட்டு விடுவார்கள். எல்லாம் சொன்னார். கடைசியா திருதராஷ்டிரன் கேட்டான், சரி இவ்வளவு பிரச்சனை இருக்குது இல்ல, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு, என்னுடைய மக்களை காப்பதற்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. வேற ஒண்ணும் இல்லை. என்ன பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை நீ திருப்பி கொடுத்துரு, எல்லாம் சரியாயிரும். இது ஒண்ணு சொன்னா மட்டும் திருதராஷ்டிரன் கம்மனுக்கு வந்துடும். அது ஒண்ணு மட்டும் அவனுக்கு பிடிக்காது. நாடும் வேணும், தன்னுடைய மக்கள் நல்லா இருக்கிறது வேணும், ராஜ்யத்தை திருப்பி கொடுன்னு சொல்லவே கூடாது. எப்ப சஞ்சய முனிவன் வருவான், என்ன செய்தியோட வருவான்னு உட்கார்ந்துட்டே இருந்த பாருங்க திருதராஷ்டிரன். சஞ்சய முனிவன் வந்துட்டார். சஞ்சயன் வந்தவன் சொன்னா, கண்ணபிரான் சொல்லிட்டாரு, பாண்டவர்கள் உறுதியாக இருக்கக்கூடிய பாகத்தை திருப்பி கேட்டு நாடு கேட்டுட்டா உறுதியா இருக்கிறாங்க. ஒருவேளை நாடு தராவிட்டால் பாரத யுத்தம்ங்கிறது உறுதி. பாரத யுத்தம் வந்தால் மன்னா உன்னுடைய வம்சமே அழிவதும் உறுதின்னா சஞ்சய முனிவன். அரசவையில இத்தனை பேர்த்துக்கு முன்னாடியும் சஞ்சய முனிவன் தூது போயிட்டு வந்த செய்தி சொன்னா பாருங்க, பீஷ்மர் பதறிட்டார். எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பார். இந்த சந்திர குலம் சூரிய குலம்ங்கிறது தலைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தவர். பிதாமகர் பீஷ்மர் எந்திரிச்சு கண்ணீர் மல்க சொன்னாரு, துரியோதனா நீ நீண்ட நாள் உயிரோட இருக்கணுங்கிற ஆசையில சொல்றேன்டா, நீ பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை கொடுத்துரு, நீ நல்லா இருக்கணுங்கிற ஆசையில சொல்ற, நீ கொடுத்துரு. பின்னாடியே துரோணர், ஆச்சாரியர் துரோணர் எந்திரிச்சு சொன்னார், துரியோதனா உன்னுடைய நன்மைக்காக சொல்ற, குருவாக இருந்து சொல்றேன்,
அர்ஜுனன் கையில் இருக்குது பாரு பாசுபதம்னு சொல்லக்கூடிய வில் அம்பு, அது உலகத்தையே வெல்லக்கூடியது. அதனால நீ அவர்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை குறித்து உன்னுடைய குலத்தையும் நீயும் பாதுகாப்பாக வச்சுக்க. பின்னாடியே துரோணரும் கிருபரும் எந்திரிச்சு சொன்னாங்க, பீமன் இருக்கிறான் பாரு, 16,000 யானை பலம் கொண்டவர்கள் 7 பேர்த்த கொண்டுட்டா. கிரமீரனை கொண்டாச்சு, காம்பீரனை கொண்டாச்சு, ஜராச்சந்தனை கொண்டாச்சு, இடும்பன் பட்டான், இத்தனை பேர் மகாசுரனை கொண்டாச்சு. நீ ஒருத்தந்தாண்டா பாக்கி. யுத்தம் செய்தீங்கன்னா அழிஞ்சு போயிருவே. பாண்டவர்களுக்கு தேவையானதை திருப்பி கொடு. யாரு என்ன சொன்னாலும் ஆரம்பத்தில் இருந்த பெரியவர்களுடைய பேச்சை கேட்டவனுக்கு பழக்கம் இல்லை. இப்ப மெல்ல சொன்னான் துரியோதனை, நான் எதுக்கு திருப்பி கொடுக்க போறேன்? ஊசி இருக்குது பார், அந்த ஊசி முனை இடத்தை கூட நான் திருப்பி தர முடியாதுன்னு அத்தனை பேருக்கு ஒரே பதில். இப்ப பாண்டவர்கள் அங்க முடிவு செய்யணும். சஞ்சய முனிவன் வந்துட்டு போயாச்சு, அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல தகவல் வரல. அடுத்தது இனி யுத்தம் தான். ஆனாலும் தர்மருக்கு மனசுக்கு ஒத்து வரல. யுத்தம் வேண்டாம், இன்னும் ஒரே ஒரு முறை யாராவது ஒருத்தர் பெரியவர் போய் ஒரு தூது சொல்லிட்டு வந்தா நல்லா இருக்குமே. இன்னும் ஒரு முறை தூது போனா நல்லா இருக்குமே. யாரை அனுப்புறது? பகவான் கண்ணபிரானை அனுப்பலாம். பணிந்து கேட்கிறார், கிருஷ்ணா நீ எங்களுக்காக தூது போக கூடாதா? கண்டிப்பாக தூது போறேன். நான் என்ன செய்யணும்? உங்க பங்காளி பிரச்சனை, அண்ணன் தம்பிகளுடைய பிரச்சனை. இந்த பிரச்சனையில நான் முழுமையாக தலையிடுறதுக்கு விருப்பம் இல்லை. நீயே சொல்ல தர்மா, நாங்க தூது போய் துரியோதனங்கிட்ட என்ன கேட்கணும்னு சொல்லு, நான் அப்படியே கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்? கிருஷ்ணா எங்களுக்கு சேர வேண்டிய பகுதி ராஜ்யத்தை கேளு. அப்படி அவன் கொடுக்க முடியலன்னா என்ன செய்யட்டும்? 5 ஊர் மட்டும் கேளு. அதையும் அவன் தரமாட்டோம்னு சொன்னா என்ன செய்யட்டும்? 5 வீடு மட்டுமாவது கேளு. ஏதோ ஒரு வகையில சமாதானப்படுத்திட்டு சண்டை வேண்டாம்னு சொல்லிட்டு வா. முந்தூரும் பணி பெண்படிப்படியும் மூதூரில் நடந்து புலவர் முன்றில் தோறும் நந்தூரும் புனல் நாட்டில் சிறம் வேண்டு நாடொன்று நல்கானாயில் 5 ஊர் வேண்டு அகுதின்றே 5 இல் வேண்டு அவை மறுத்தால் அடுவோர் வேண்டு. கிருஷ்ணா எப்படியாவது யுத்தம் இல்லாம சமாதானம் என்று சொல்லக்கூடிய வழியில நீ சமாதானமாக தூது போயிட்டு வரணும். இப்ப நீ கொஞ்சம் தள்ளி நின்று அடுத்தது பீமனை வர சொல்லு. பீமா நான் என்ன தூது போகணுமா வேண்டாமா? அங்க போய் நான் என்ன செய்யணும்? உன்னுடைய கருத்தை சொல்லுன்னா. பீமனுக்கு பயங்கரமான கோபம். கிருஷ்ணா என்ற கையில் இருக்கிறவார் சத்துரு காதலின்னு இந்த கதைக்கு பேர். எதிரிகளை எல்லாம் வெல்லக்கூடியது. இந்த கதையை பார்த்தாவது அந்த துரியோதனுக்கு அறிவு வந்திருக்கணும் என்ற வலிமையை விட்டு என்னுடைய தம்பி அர்ஜுனன் இருக்கிறான் பார், அவன் கையில் இருக்கிறவங்களுக்கு காண்டீபம்னு பேரு. கையில் இருக்கிற காண்டீபம்ங்கிறதுக்கு அந்த வில்லை பார்த்தாதான் அவன் பயப்பட்டு இருக்கணும். அதை விடு. நகன சகாதேவர் கையில் இருக்குது பாரு ஞான வாழ், அதுக்காகவே அவன் பயந்து இருக்கணும். அதையும் விட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் எங்களுக்கெல்லாம் கூட்ட போது கூட நீ உதவிக்கு வருவியே, ஆண்டவனுடைய துணை இவங்களுக்கு இருக்குதுன்னு நினைச்சாலும் உங்களுக்கு பயந்து இருக்கணும். அதையும் விட்டு பத்தினி தெய்வமான பாஞ்சாலி இப்படி தலையை விரிச்சு போட்டு இருக்கிறாளே, அந்த அம்மாவுடைய சபதத்தை நினைச்சாலும் உனக்கு பயம் இருந்திருக்கணும். இதுக்கு எதுக்குன்னே பயப்படாதவன் நீ போய் சொன்னா மட்டும் கேட்டுக்குவா போறேன். அதனால தூது போறது தேவையில்லாத வேலைங்கிறார் பீமன். மலை கண்டதனின் கை மரத்தண்டின் வழிகண்டும் மகவான் மைந்தன் சிலை கண்டும் இருவர் பெரும் திரள் கண்டும் நமக்காக திருமால் என்ற நிலை கண்டும் இவள் விரித்த கூந்தல் கண்டும் அவனுக்கு புத்தி வரலீனா நீ போய் சொன்னாலும் கேட்பானா? தூது போக வேண்டாம் கிருஷ்ணா, போறதுதான் முடிவு. இப்ப நீ கொஞ்சம் தள்ளி நின்று அர்ச்சுனா நீ உன்னுடைய கருத்தை சொல்லு. நீ என்ன நினைக்கிற? தூது போறதா வேண்டாமா? அங்க போய் என்ன சொல்லலாம்? கண்ணபிராணி 6 மாச காலம் உண்ணாமலும் உறங்காமலும் பாசுவதத்தை கஷ்டப்பட்டு வாங்கின ஒத்தக்கால இந்த மாதிரி சமாதானம் பண்றக்கா? அஸ்தினாபுர அரண்மனையிலே ஆயிரக்கணக்கான அரசர்கள் மத்தியிலே ஒருத்தருக்கு 5 பேர் கணவர்கள் இருந்தும் எங்களுடைய பெண் திரௌபதியை மானபங்கப்படுத்தினானே, 5 பேரும் தலைகுனின்னு இந்த அவமானத்தை போக்குறதுக்கு ஏதாவது வழி உண்டா? உயிரை விட மேலானது மானம் இல்லையா?
இது போக்குறதுக்கு என்ன வழி உண்டு? தூது போய் அவன் கொடுக்குற பிச்சை நாட்டை வாங்கிட்டு வந்து நம்ம இருக்கிறதா? இதுக்கு உயிரே வாழாமல் இருக்கலாமே. தீண்டாத கற்புடைய செழுந்திருவை துயிலுரிக்க செயலொன்றின்றி நீண்டானே கரியானே நிமலா என்று அலற்றினாய் நின்று சோர மாண்டார் போல் அது கண்டு மன்னவையில் யாமிறந்த மாசுதீர வேண்டாமோ. கிருஷ்ணா, இந்த மானத்தை, இழந்த மானத்தை நாங்க மீட்டெடுக்க வேண்டாமா? யுத்தம் தான் முடிவு, நீ போகக்கூடாது அர்ஜுனன் சொல்ற. சரி அர்ஜுனா, நகுலன் என்ன சொல்றான்னு கேட்டு வந்துடுறேன். நகுலா, நீ என்ன நினைக்கிற, போறதா வேண்டாமா? நகுலன் சொன்னாரு, அண்ணா என்னதான் இருந்தாலும் இந்த ஊட பிறந்தவங்க இல்லையா, தானாடா விட்டாலும் தன்னுடைய சதையாடுன்னு சொல்லுவாங்களே. 13 வருஷம் நம்ம கூட பிறந்தவங்க அனந்தமி இப்படி காட்டுல போய் கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டாங்களேன்னு அவனுக்கு ஒரு நிமிஷம் கூட உணர்வில்லை பாத்தியா? இப்படி ஒரு குரூர மனைம்படுத்தவன், மனசாட்சி இல்லாதவன், அவங்கிட்ட போய் நீ புத்தி சொன்னீங்கன்னா மட்டும் அவனுக்கு கேட்கவா போகுது? காண்ணறி போய் கடல் வரந்து கடவுளால் கழிந்த பின்னர் காணம் நீங்கி ஈனமிலா வகை வந்தார் நமது துணைவர் என சிறிதும் இறங்கானாகி மாநகரும் வடநாடும் உரிமையும் தான் ஒளிந்தபடியே வழங்கானாகில் தான் அறியாதவன் பிறர் போய் கற்பித்தால் அறியுமோ? அடுத்தவங்க போய் புத்தி சொன்னா சொந்த புத்தி இல்லாதவனுக்கு புரியுமா? கிருஷ்ணா, நீ போகாத. இப்ப 4 பேர்த்துக்கிட்ட கருத்து கேட்டாச்சு. தர்மர் தூது போசாமி, சண்டை வேண்டாம், சமாதானம்ங்கிறார். பீமன் நீ போகவே வேண்டாம், உறுதியா வந்து சண்டைதான். அர்ஜுனன் சண்டைதான், போக வேண்டாங்கிறார். நகுலன் சண்டைதான் போகும். இன்னும் ஒரே ஆள் பாக்கி, கடைக்குட்டி சகாதேவன். சகாதேவனை கூப்பிடுறதுன்னா கணவரானுக்கே கொஞ்சம் பயமாக்க இருக்கு. புகழறிய உணர்வுடையாய், புகழுடையாய், திறனுடையாய், புகழ் நீ உன்னுடைய கருத்தை சொல்லு சகாதேவா. நான் போகிட்டா வேண்டாமா? அங்க போய் நான் என்ன பேசுறது, என்ன செய்யறது சொல்லு. சகாதேவன் சொன்னாரு, கண்ணா, என்னமோ எங்ககிட்ட நீ கருத்து கேட்டு நாங்க சொல்றபடி நீ நடக்கிற மாதிரியும், நாங்க என்ன சொல்றோமோ அதைத்தான் நீ அங்க போய் சொல்ற மாதிரியும் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிற. நீ எதுக்கு வந்திருக்கிறீன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த அவதாரம் எதுக்கு தெரியுமா? இந்த பூமியினுடைய பாரத்தை குறைக்கணுங்கிறதுக்காகவே நீ அவதாரம் எடுத்துட்டு வந்திருக்கிற. நீ எங்ககிட்ட வந்து என்ன செய்யலான்னு கேட்கிற. நாங்க நினைச்சுதான் நடக்க போகுது. ஆண்டவனே, நீ என்ன நினைச்சிருக்கிறையோ அதுதானே நடக்க போகுது. இப்ப முன்னாடி சொன்னவனுக்கு எல்லாம் விருக்குன்றது, என்னடா நம்ம போகணும் சொல்றோம், போக வேண்டாம்னு சொன்னோம், இந்த வேகம் நம்மளுக்கு எல்லாம் போச்சு. ஆண்டவன் நினைக்கிறானோ அதுதான் நடக்குமே வெளியே நானோ நீயோ நினைச்சது எப்படி நடக்கும்? சகாதேவன் பரம ஞானி சொன்னா, சிந்தித்தபடி நீ சென்றால் என் தவிர்ந்தால் என் செறிந்த 100 மைந்தர்க்கும் முதல்வன் நிலம் வழங்காமல் இருந்தால் என் வழங்கினாள் என் கொந்துற்ற குழல் இவளும் முடித்தால் என் விரித்தால் என் அங்கத்தில் முடியும் வகை அடியேற்று தெரியுமோ ஆதிமூர்த்தி. ஒரு ஞானி எப்படி பேசுறாரு பாருங்க. என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்காக தெரிய போகுது, உனக்குத்தாக்கா தெரியும் சொல்லி போட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னு இப்பவே சொல்லிங்க. சிந்தித்தபடி நீ சென்றால் என் ஒளிந்தாள் என். முதலெடுத்து சென்றால் என்று சொல்லிட்டார். அப்படியானால் கண்டிப்பா நீ தூதுதான் போக போற. செறிந்த 100 மைந்தருக்குள் மைந்தன் துரியோதனன் நிலம் வழங்காமல் இருந்தால் என் வழங்கினாள் என். முதலெடுத்து வழங்க மாட்டான்னு சொல்லிட்டார். நாடகம் விட போறது இல்லை. கொண்டுற்ற குழல் இவளும் முடித்தால் என் விரித்தால் என். முடித்தால் என், கண்டிப்பா அவர் பொருள் முடிக்க போறா, சத்தியத்துல ஜெயிக்க போறா. எல்லாத்தையும் சொல்லி போட்டு எங்களுக்கு எப்படி தெரியும், உனக்கான தெரியும். கண்ணன் மேல பார்த்தாங்க. இப்ப கண்ணனுக்கே விருக்குனாச்சு. ஏன்னா நீங்க எல்லாம் சமாதானத்துக்கு போற மாதிரி, நான் என்னமோ சண்டைக்கு போகணும், வெட்டணும், குத்தோன்னு தெரிய மாதிரி என் மேல நீ பழி போடுறையே, என்ன சமாச்சாரம், வா தனியா போலாம்னு ஒரு தனி அடிக்கல கூட்டிட்டு போயிட்டு கூட்டத்துல வச்சு பேசினா குட்டு வெடிப்பட்டு கதை வச்சாத்தியாச்சு. என்ன சொல்ல வர்ற சகாதேவா? நான் என்னமோ உங்க அண்ணன் தம்பிகளுக்கு சண்டை மூட்டி விடுற மாதிரி பேசுறியே. நடக்க இருக்கிற பாரத யுத்தத்தை தடுக்கணும்னா நீங்க ஒரு வரி சொல்லு, தடுத்துடலாம். எனக்கு ஆசை இல்லை, யுத்தம் பண்ணணும்னு எனக்கு ஆசை இல்லை. என்ன செய்யணும் சொல்லு. 5 காரியத்தை செய்தாலம்னா கண்ணா, நடக்க இருக்கிற மாபாரத யுத்தம்னு சொல்லக்கூடிய பெரும் பேரழிவை நிறுத்த முடியும். 5 காரியம் செய். 1, எனக்கு ஆட்சின்னு துரியோதனன் சொல்றான், எனக்கு தான் நாடுன்னு தர்மர் சொல்றார். இவங்க 2 பேருமே இந்த சொத்துக்கு உரிமையானவர்கள் அல்ல. இவங்க எல்லாத்துக்கும் மூத்தவன் கர்ணன். இந்த கர்ணனுக்கு தான் அஸ்தினாபுரம் சேரணும். கர்ணனை அரசனாக யாருக்குமே தெரியாது. குந்திக்கு மட்டும் தெரிந்த பரம ரகசியம் பரம ஞானியாக இருக்கிற சகாதேவனுக்கு தெரிஞ்சது. கர்ணனை நீ அரசனாக்கு. என்ன இப்படி சொல்ற சகாதேவா? இந்த கர்ணனை கொள்வேன்னு சத்தியம் பண்ணனானே அர்ஜுனன்,
அன்னைக்கு பாஞ்சாலி சபதத்துல இந்த கர்ணனை கொள்வேன், அவனோடு வந்தவனையும் கொள்வேன் சத்தியநாராயணே, இந்த அர்ஜுனனை என்ன பண்றது, அர்ஜுனனை கொண்டு போடு. தெரியாத அண்ணனுக்கு பட்டம் கட்டுனா சொந்த அண்ணனை கொண்டு போடுங்க. சரி, அர்ஜுனனை கொண்டாச்சு, கர்ணனுக்கு பட்டம் கட்டியாச்சு. இந்த பீமன் இருக்கிறானே அவனும் 2 சபதம் பண்ணிக்கிறான், அவன் ரத்தத்தை குடிப்பேன், இவன் ரத்தத்தை குடிப்பேன் எல்லாம் சத்தியம் பண்ணிக்கிறான். இந்த பீமன் என்ன பண்ணிட்டு, பீமனை யானைக்கால் சங்கிலி இருக்குதுவார், அதை கட்டி பாதாள சிறையில போட்டு இருட்டறையில பூட்டிரு. எது பகல் எது நைட் எதுன்னு தெரியக்கூடாது, சிறைச்சாலையில அடைச்சாச்சு. அண்ணனை எப்படி சொல்றாரு. சரி, பீமனை அடைச்சாச்சு, அர்ஜுனனை கொண்டாச்சு, கர்ணனுக்கு பட்டம் கட்டியாச்சு. இப்ப பாரத யுத்தம் நின்று போயிருமா? இல்ல. தாய் பாஞ்சாலி கூந்தலை முடிச்சுட்டு தக்கை மடக்கி போயிட்டே இருக்கிறாளே, நான் அவனுடைய கூந்தல் மூலம் ரத்தத்தையும் துரியோதனுடைய ரத்தத்தையும் துச்சாதனுடைய ரத்தத்தையும் கலந்து கூந்தல்ல பூசினாத்தான் முடிப்புன்னு சொல்றாளே, அந்த அம்மாவை பழனியில கூட்டிட்டு போய் சந்தனத்தை தடவி கூட்டிட்டு வா. முடிஞ்சது. இதெல்லாம் செஞ்சா முடிஞ்சிருமா? இல்ல, இன்னொரு வேலை செய்யணும். என்ன? உன்ற கையும் காலையும் கட்டி ஒரு மூளையில் உட்கார வச்சாதான் நடக்க இருக்கிற பாரத யுத்தத்தை முடித்து முடியும். இதுவரைக்கும் ஊனு கேட்டுட்டே வந்த கண்ணனுக்கு விருக்குனாச்சு. ஏய், நீ சின்ன பையன்னு சொல்லிட்டு பாத்தியா, உனக்கு வயசு பத்துல பாத்தியா, நீ இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் ஏத்துக்கலாம், ஆனா கடைசியா நீ என்னை கட்டி போடுவேன்னு சொல்றியே, உன்னால முடியுமா? நீ இப்படி எல்லாம் வருவீன்னு தெரிஞ்சுதான் உன்னை எப்படி கட்டுறதுன்னு ஆயர்பாடியில போய் யசோத கிட்ட கேட்டு வந்திருக்கிறேன். அந்த அம்மா தான் உன்னை முதல்ல பிடிச்சு கட்டினது. வெண்ணையும் பாலையும் திருடி திங்கிறதுனா ரொம்ப ஆசை. அவங்க அம்மா ஒரு பெரிய மொடாவில தயிரை வச்சு சிரிப்பிட்டு இருக்கு. வெண்ணெய் வரப்போகுது, வந்தா அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கிற வெண்ணெய் எடுத்து சாப்பிடுவாங்க. இது 2 மணி நேரம் குட்டி கிருஷ்ணன் அவங்க அம்மா மடியில் போய் உட்காந்துட்டார். அம்மா, நானும் உனக்கு உதவி செய்யறேன், தயிர் கடைய போறேன். இவர் என்ன உதவி செய்வார் அந்த அம்மா தெரியாதா? வெண்ணைக்கு ஐடியா பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டார். சரி உட்காரு. தயிர் கடைய ஆரம்பிச்சா பாருங்க, அந்த அம்மா தட 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 தடன்னு பெரிய ஒரு ஃபேக்டரி மாதிரி நடக்குமா தயிர் கடையிற சத்தம். தயிர் கடைஞ்சு வெண்ணெய் வேலையும் வர நேரத்துல அப்படியே எட்டி அந்த மொடாவில் பாஞ்சிட்டார். எடுத்து கையில் எடுத்து சாப்பிடுறவங்க கூட பத்தில் அப்படியே ஆர்வத்தில் விட்டு குடிச்சாரா மொடாவே உடஞ்சி போச்சு. மொத்த தயிர் தரையில. பயங்கரமான கோபம் வந்துருச்சு யசோதை. ஏய் கிருஷ்ணா, எத்தனை பாடுபட்டு பறிவிட்டு வச்சிருந்த, இவ்வளவு கை நோக சிரிப்புன்னு இப்படி வெண்ணெய் பொங்கி வர நேரத்துல பானை உடைச்சு போடுவே, உன்னை நான் என்ன பண்றேன் பாரு. இவரு வெண்ணையை கடையிறக்க ஆரம்பிச்சதையுமே 3 லோகத்தில் இருக்கிறவங்களும் நம்ம தயாராகிட்டாங்க. தேவர்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தன் தட்டை தூக்கிட்டு வரிசையில் நிற்கிறான். அடிக்கடி போடுறோம், நான் தான் முன்னாடி, நீ தான் பின்னாடி. என்னன்னா இப்படித்தான் இந்த எம்பெருமான் கூர்மாவதாரம் எடுத்து கடையிறக்க ஆரம்பிச்சான் திருப்பார்கடல. அப்படி கடையும் போது உச்சிசிரவங்கிற குதிரை வந்தது, ஐராவதம்ங்கிற யானை வந்தது, கற்பக விருட்சம் வந்தது, காமதேனு வந்தது, கஸ்தூப மணி வந்தது. இப்பவும் எம்பெருமான் கடைய போற என்னென்னமோ பொருள் எல்லாம் வரப்போகுது, முன்னாடி வரவனுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லி அங்க தேவலோகத்தில் எல்லாரும் அடிதடி போட்டுட்டு இருக்கிறார். அந்த பக்கம் கைலாயத்துல பார்வதி தேவி சிவபெருமானை உள்ள கூப்பிடுது. வாயா, இங்க வெளியில் உட்கார்ந்து இருக்காது, உள்ள வந்து உட்காந்துக்கோ. அந்த அம்மாவுக்கு என்ன பையன்னா, என் என்ன கடை இருக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. கடைஞ்சாருன்னா வெண்ணெய் வந்தாலும் பெரு, விஷம் வந்தாலும் பெரு. விஷம் வந்தா நீ தான் அன்னைக்கே சாப்பிட்ட, இன்னைக்கு 3 தடவை சாப்பிடுன்னு சொல்லி கிட்ட கொண்டு கொடுத்துட்டா. இன்னைக்கு கொண்டு போய் ஹாஸ்டல் போட்டு யாரையாவே அடிக்கிறது, நீ உள்ள வந்து உட்காரு. அடுத்தது கீழே பாதாள லோகத்தில் ஒரு பாம்பு, அது ஐயோ அம்மானு அழகுது. உடம்பு பூரா பிளாஸ்டிக் போட்டுருக்குது. வாசுகின்னு அந்த பாம்பு பேரு. ஏற்கனவே மந்திர மலையை வச்சு கடாய் சாமி கடைஞ்சாரு. இப்போ கடையிறக்க ஆரம்பிச்சிருக்கிறார். கவர் அங்கு போச்சுன்னா எனக்கு தான் கூப்பிடுவார். உடம்பு பூரா எனக்கு வலிக்க போகுது. 3 லோகத்தில் இருக்கிறவங்க எம்பெருமான் தயிர் கடையிறத பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு தயிர் பானை போட்டு உடச்சு போட்டாங்க. யசோதை கோபம் வந்தது பாருங்க, உன்னை சும்மா விட்டலான்னு பாருன்னு கொண்டுட்டு போய் ஒரு பிஞ்சுமான பழைய உரல், அந்த உரல்ல போய் கட்டலாம்னு ஒரு கவர் எடுத்துட்டு போய் உரல்ல 3 சுத்து, இடுப்புல 3 சுத்து, 2 சேர்த்து கட்டணும். ஒரு இவ்வளவு 10 2 அங்குல 10 அடி 10 போச்சே, பெரிய கயிறு நினைச்சு எடுத்துட்டு வந்தனே, இன்னொரு துண்டு கயிறு எடுத்துட்டு வந்து அதையும் சேர்த்து முடிச்சு கவர் கொஞ்சம் நீளமாக்கி அதே மாதிரி உரல்ல 3 முடிச்சு வயிற்றுல 3 முடிச்சு. அப்பவும் அதே அளவுக்கு 10 மாட்டேங்குது. வயிற்றுக்கு ஊதுனா எவ்வளவு வேணாலும் பெருசா இருக்கு. ஒரு தடவை கிருஷ்ணனுக்கு வயிற்று வலி வந்துருச்சா, டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. பொதுப்படையா அதை சாப்பிட்டா சேராம போயிருக்கு. என்ன சாப்பிட்டா நீ வந்து கேட்டாருடா. யசோதை சொன்னா, அதை ஏன் கேட்குறீங்க? அவன் வேடனாய் இருக்கிற குகன் கொடுத்த உணவை சாப்பிட்டான். அப்புறம்
சபரி கொடுத்த பழத்தை சாப்பிட்டான். அப்புறம் இந்த விதுரன் கொடுத்த தோலை சாப்பிட்டான். பழத்துக்கு போட்டு வெறும் தோளத்துங்க தோலை சாப்பிட்டான். அப்புறம் இதெல்லாம் தின்னு பசியாருன்னு 2 ஊத்து மண்ணையும் வெளி தின்னாங்க. டாக்டர் கேட்டவரை மயக்கம் போட்டார். ஏதோ ஒரு அதுக்கு ஏதாவது மறந்து கொடுக்கலாம். இத்தனை பொருளை சாப்பிட்டா வயிறே இவர் விட்ட வயிறு வீங்கிட்டே போகுது, கவுரு பத்த மாட்டேங்குது. அந்த அம்மா பார்த்தா கவுத்து முயற்சி பண்ணி 2-3 தடவை முடிச்சு போட்டாச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. பக்கத்துல இந்த யசோதைக்கு நங்கையாமார்கள் நிறைய பேர், அவங்க எல்லாம் அந்த பக்கம் கேலி பண்றாங்க. இவனுக்கு ஒழுக்கமா சேலையே கட்ட தெரியாது, இவ போய் கிருஷ்ணனை பிடிச்சு காட்ட போறாளா, இதெல்லாம் ஆகாத வேலை. அழுதுருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ கேவலமா போச்சே, எங்க அண்ணனை கட்ட முடியலையேன்னு. தாய் அழுகிறது பார்த்து இவர் மாய வேலைகளை நிறுத்திட்டார். உடனே அம்மா ஏன் இப்ப நீ கட்டு, உடனே கட்டினா காத்த முடியும். இப்பதான் இந்த சகாதேவன் சொன்னாரு, கிருஷ்ணா உன்னை எப்படி கட்டுறதுன்னு நான் ஒரு வாரம் டூசல போயிட்டு வந்துருக்கிறேன் யசோதை கிட்ட, நீ எங்கிட்ட இந்த வேலையில வச்சுக்காத, கட்டி போடுவேன்னு. கட்டுவாக்கலாம். 16,000 வடிவங்களை எடுத்து நிற்கிறான் எம்பெருமான். கட்டு கட்டு கட்டு. அத்தனை வடிவங்களையும் உள்ளுக்குள்ள கொண்டுட்டு வந்து பக்தியால அந்தர்யாமியாக எம்பெருமானை உள்ள நடக்கி பக்தியாலையும் அன்பாலையும் அவனுடைய கால்களையும் கைகளையும் இறுக கட்டினான் சகாதேவன். கட்டுண்டு கிடந்தான் எம்பெருமான். கட்டுப்பட்டவன், அடியார்களுக்கு கட்டுப்பட்டவன் ஆண்டவன் உணர்த்ததுக்காகவே இந்த வேலையை எம்பெருமான் செஞ்சார். நாம போய் ஆண்டவனை கட்டிட முடியுமா? ஆன மேல ஏறவனும் நினைக்கிறோம் வச்சுங்க. நாம நினைக்கிறோமா ஆன நினைக்கிறோமா? ஆனதான் நினைக்கணும். நாம நினைச்சிட்டு வைங்க, ஒரு ஏணி தூக்கி முதுகில் வச்சு ஒரு 4 படி ஏறினவருக்கு அது இப்படின்னு ஆடிச்சுன்னா நம்ம ஆஸ்தியில் உயர்ந்த மாதிரி படத்துக்கு வேண்டிக்கலாம். ஆனை நினைக்கணும் இவனை நம்ம மேல ஏத்துக்கலாம். அப்படி மேல காலை பிடிச்சு தோலை பிடிச்சு காலை பிடிச்சு மேல வைக்கணும். ஆண்டவன் தான் நம்மளை இவன் கட்டுட்டோம்னு நினைக்கணும். கண்ணினுள் சிறு தாண்டினால் கட்டுள்ள பண்ணிய பெருமாயன் என்ன பணில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவினுக்கே. கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். கட்டியவன் அல்ல, கட்டுண்ண பண்ண. நீ கட்டுன்னு வேடிக்கிறாங்க. சகாதேவன் பிடிச்சு கட்டிட்டார். இப்ப கைக்கு காலை இருக்குமா கட்டியாச்சு. இப்ப சகாதேவன் கிட்ட கண்ணன் கெஞ்சற, அன்பால் இன்று என்னை நீ அறிந்த பிழைத்தமை நன்று, என் பாதம் தனை விடுக கெஞ்சற. சகாதேவன் சொன்னா, கிருஷ்ணா நீ எனக்கு ஒரு வரம் கொடுத்தீங்கன்னா உன்னை விட்டுறன்னு. அவன் தவம் பண்ணி தாடி வளர்த்தி கழுவி மழலி நினைஞ்சு வரம் கேட்கிறான். கட்டி போட்டு ஆண்டவனை மிரட்டி வரம் கேட்கிறான் சகாதேவன். என்ன வரம் வேணும்? இந்த பாரத யுத்தத்திலே பூபாரத்தை தீர்க்கணும்னே நீ வந்திருக்கிற, குறைக்கணும்னே வந்திருக்கிற. மகாபாரத யுத்தத்துல குறைஞ்சபட்சம் எங்க 5 பேரை மட்டுமாவது உசுரோட விட்டுருவோம்னு வரங்குடு. வன் பாரத யுத்தத்தில் வன் பாரத போரில் வந்தடைந்தோம் ஐவரையும் நின் பார்வையால் காக்க வேணும் நெடுமாளே. நீதான் எங்க உசுருக்கு பொறுப்பு 5 பேர்த்துக்கு. ஒத்துக்கிறியா? சத்தியம் பண்றியா? எப்படி போய் வாங்கியிருக்கிறான்னு பாருங்க. இது மாதிரி தான் ஆயர்பாடியில் ஒரு ஆள் மிரட்டியே கண்ணங்கிட்ட வரமாங்க. அவருக்கு 2 கண்ணும் தெரியாது. ததிபாண்டியன்னு ஒரு தாத்தா, வயசான பெரியவர், மண்பாண்டம் செய்யக்கூடிய குயவனார். கண்ணன் என்ன பண்ணார், நிறைய பாலையும் மண்ணையும் திருடிட்டார். திருடி வந்து யசோதை நம்ப முடியல. எங்க வீட்டில் இல்லாத பாலா கையில உங்க வீட்டுல வந்து திருடிட்டானா, பொய் பேசாதீங்கன்னு எல்லாத்தையும் முடி விட்டார். ஒரு நாள் கையும் கிளம்பா சீக்கிரம் தான் அந்த வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. துரத்துறாங்க. இந்த வீதியில இருந்து அந்த வீதிக்கு போனா, அந்த வீதியில இருந்து அந்த வீதிக்கு போனா, ஒரு முட்டிச்சந்துக்கே போயாச்சு. நீ ஓடவே முடியாது, யசோதை விட்டு தப்பிக்கவே முடியாது. இந்த மண்ணு பாண்டை செய்யற தாத்தாவுக்கு 2 கண்ணும் தெரியாது. ஆனா காலையில் எந்திரிச்சனையுமே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, எந்த பானை செய்யும் போது கிருஷ்ணனுடைய ஜபம் செய்துட்டே இருக்கிறோம். இப்படி மனசுக்குள்ளே ஆண்டவனை பிரார்த்தனை செய்துட்டு இருக்கிறார். இந்த குட்டி கிருஷ்ணன் அவர் முன்னாடியே போய் நிற்கிறார், வீட்டு முன்னாடி நிற்கிறார். தாத்தா எங்க அம்மா என்னை துரத்திட்டு வர்றா, எனக்கு ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் கொடுக்குறியா? வந்திருக்கிறவர் யாருன்னு இவருக்கு கண்ணு தெரியாது. ஆனால் நான் எந்த சர்வேஸ்வரனை ஒவ்வொரு நாளும் ஸ்மரணம் பண்ணி கொண்டிருக்கிறனோ அந்த ஆண்டவனே வந்து என் முன்னாடி குழந்தையாக நிற்கிறான். நாம இறைவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு தேடி போறது பக்தியினுடைய முதல் நிலைங்க. அதுதான் நம்ம செய்யணும், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் இது எப்படி பக்குவமாகணும்னா, இறைவன் நாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு தேடி வரும்படி நம்ம மனசு வச்சுக்கணும். அதுதான் அடுத்த நிலை. ததி பாண்டியனுக்கு பூஜை செய்யல, ஆண்டவனை நேரில் பார்த்தது இல்லை. இவனுடைய உண்மையான பக்திக்கு இறங்கி எம்பெருமானே வந்து முன்னாடி நிற்கிறான். எனக்கு அடைக்கலம் கொடு கேட்கிறான்.
அதுக்கு என்னப்பா, நீ இந்த பானை இருக்குது பாரு, இதுக்குள்ள யானையே வேணாலும் உட்காரலாம், நீ போய் ஒளிஞ்சுக்க, உங்க அம்மா வந்தா தெரியாது. பானை மொடாவுக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டார் குட்டி கிருஷ்ணன். இந்த அம்மா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பெரம் எடுத்துட்டு சுத்திட்டு வருவாங்க யசோதை. இப்ப இவரு 2 நிமிஷம் ஆச்சு, வந்து மூடி திறந்து பாக்குறாரு, உள்ள இருக்கிறானா எங்காச்சும் ஓடிட்டேன்னா இருக்குன்றது. அவங்க அம்மா தான் வந்து பாக்குறாள் என்னமோன்னு. தாத்தா நீயே ஒளியில் கடந்து கொண்டு போய் வந்து பாக்குறியே என்ன? கிருஷ்ணா எனக்கு நீ ஒரு வரம் கொடுக்குறியா? என்ன வரம் வேணும்? எனக்கு மோட்சம் கொடு கிருஷ்ணா, ஊனமா பிறந்துட்டேன், படாத பாடு பட்டுட்டேன், போது இந்த பிறகு, இனிமேல் நான் பிறக்கவே கூடாது, மோட்சம் கொடுப்பியா? நானே சின்ன குழந்தை, என்கிட்ட வந்து மோட்சத்தை கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? அப்படியெல்லாம் இல்லடா, நீ சர்வேஸ்வரன் எனக்கு தெரியும், நீ தான் முக்தியை கொடுக்கக்கூடியவன்னு தெரியும், எனக்கு மோட்சம் கொடு. சரி கொடுத்தேன், போ, என்னை தொல்லை பண்ணாத, போயிட்டேன். ஒரு 2 நிமிஷம் கூட ஆகல, மறுபடியும் வந்து மூடி திறந்து பார்க்கிறேன். என்னையா வேணும்? கண்ணு தெரியாத என் கூட 40 வருஷமா இந்த அம்மா குடித்தனம் பண்றா கிருஷ்ணா. இந்த அம்மா என்னுடைய மனைவி, அவளுக்கு ஒரு மோட்சம் கொடுக்க கூடாதா? கூட கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் கூடயே இருந்தாலே என்னுடைய மனைவிக்கு மோட்சம் கொடு கிருஷ்ணா, மனைவிக்கு மோட்சம் போ, சும்மா சும்மா திறக்காது. போயிட்டாரு. இவர் எப்படிப்பட்டவர்னு பாருங்க. ஒருத்தர் ஆண்டவனை கடுமையா தவந்து ஒரு வரம் வாங்கினார். என்ன வரம் வேணும்னா, எனக்கு சொர்க்கம் கொடுன்னு கேட்டார். சொர்க்கம் கொடுத்துட்டாரு ஆண்டவன். போய் அவனை சொர்க்கம்ட்டார். வீட்டுல வந்து சம்சாரத்துக்கு சொல்லிக்கிறாரு, எனக்கு சொர்க்கத்தை ஆண்டவன் கிட்ட வரமா வாங்கிட்டார். ஏயா உனக்கு மட்டும் வாங்கியிருக்கிறிய, எனக்கும் சேர்த்து சொர்க்கம் வாங்கியிருக்கலாம்ல. அவரு கேட்டாரு, நீ கூட வந்தீங்கன்னா அது எப்படி சொர்க்கமா இருக்கும்? நரகமாயிடாதா? நான் மட்டும் போனாதான் சொர்க்கம். கட்டின சம்சாரத்துக்கு மோட்சம் கொடுன்னு கேட்கறாரு அறிவாண்டியன். கொடுத்துட்டுட்டார். ஒரு நிமிஷம் கூட ஆகல, மறுபடியும் வந்து மூடி தட்டி பார்க்கிறாரு. என்னையா பிரச்சனை? இல்ல கிருஷ்ணா, நீ ஒளிஞ்சிட்டு இருக்கிறவார், அந்த பானை எவ்வளவு உள்ளியம் பண்ணிருக்கோன்னு அந்த பானைக்கு ஒரு மோட்சம் கொடு. மண்ணு கேட்கிற மோட்சம், அதுக்கும் கொடுத்தேன். இப்ப திரும்பி இவரே கூப்பிட்டாரு, இங்க வா, நீ மறுபடியும் வரத்தான் போற, தயவு செய்து என்ற மூடி திறந்துடாத, நீ மனசுக்குள்ள யார நினைக்கிறியோ அத்தனை பேருக்கு மோட்சம். இப்ப எங்க அம்மா கிட்ட அடி வாங்க முடியா, போய் கம்மன் இருக்காரு. யாரும் இல்ல நினைக்கிறியோ அத்தனை பேருக்கு மோட்சம். மிரட்டியே மோட்சத்தை வாங்கினவர் ததிபாண்டி. அது மாதிரி கட்டி வச்சுட்டு எங்களை எல்லாம் நீ காப்பாத்துறியா இல்லையா? காப்பாத்துன்னு கேட்கறான் சகாதேவி. நாங்க 5 பேர்த்து எனக்கு கண் பார்வைக்குள்ளேயே வச்சுக்கிறேன்னு ஆண்டவன் சொல்றான். இப்ப பா, உள்ள நடந்தது எதையும் வெளியே சொல்லாது, வெளியே வந்தாச்சு. இப்ப மொத்தம் 4 பேர் 5 பேர்த்திட்டையும் கருத்து கேட்டாச்சு. 5 பேர்ல 3 பேர் நீ போகாத சண்டைதான். தர்மர் சமாதானம் போய்தான் ஆகணுங்கிறார். சகாதேவன் என்ன சொன்னான்னு தெரியல உங்களுக்கு எல்லாம். அது ஓட்டு செல்லாத ஓட்டு மாதிரி, நீங்க நோட்டால போட்ட மாதிரி நிக்குது. மொத்தம் 5 பேர்த்துல ஒரு ஓட்டு என்னன்னு தெரியல, 3 இப்படி நிக்குது, 1 அப்படி நிக்குது. கண்ணபுரம் நானும் இந்த எலெக்ஷன்ல சேர்ந்துக்கிறேன், நானும் ஒரு ஓட்டு போடுறேன், நீங்க 3 பேர் நாங்க 3 பேர், நாங்க எல்லாம் தூது போறக்குன்னு முடிவு பண்ணிட்டு தூது போறோன்ட்டு இவ தூது புறப்பட போறாரு. தாய் திரௌபதி இது வரைக்கும் கதவுக்கு பின்னாடி நின்று பார்த்துட்டு இருந்தவங்க ஓடி வந்து கண்ணனுடைய காதலியில் விழுகிறேன். கிருஷ்ணா, நானு ஒருவருக்கு 5 கணவர்கள் இருந்தும் எனக்கு ஒரு மானபங்கம் வந்த போது, தலை குனிந்திருந்த போது பிதாமகர் பீஷ்மர் இருந்தார், கங்கை புத்திரர் இருந்தார், ஆச்சாரியர் துரோணர், கிருபர்கள்ட்ட எல்லா பெரியவர்களும் இருந்த போதும் கிருஷ்ணா, நீ ஒருத்த மட்டும் இல்லைனா நான் செய்த என்னுடைய மானத்துக்கு நீ ஒருத்தம் தானே காப்ப. எப்படி என்னை மானத்தை காப்பாத்தினியோ அதே மாதிரி நான் செய்த சபதத்தையும் நீ தான் காப்பாத்து. நீ வாடி சமாதானம் போய் அவனை எல்லாம் மன்னிச்சுட்டு போட்டு வந்துட்டீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டு இப்படியே விரிச்சு உங்களோட சிக்குடுங்கிறாரா? வேண்டாம். கற்றை குடம் பிடித்து கண்ணிலான் பெற்றெடுத்தான், பற்றி துயிலுடைய பாண்டவரும் பார்த்திருந்தார். கொற்றை தனிகிரி கோவிந்தா, நீ அன்றி அற்றைக்கும் என் மானம் காக்க வல்லார் யாரு? நீதான் என்னுடைய மானத்தை காக்க, நான் செய்த சத்தியத்தை நீதான் காப்பாற்றணும். அவங்க எல்லா ஜோடியை முடிக்காம விடக்கூடாது கிருஷ்ணா. நிச்சயமாக காது கட்ட வந்து கண்ணன் சொன்னாரு, திரௌபதி இதெல்லாம் நான் சும்மா மேலோட்டமா பண்ணிட்டு இருக்கிறேன். தொல்லாண்மை பாண்டவருக்கு தூது போய் திரும்பியவின் நல்லாய் நின் பைங்கூந்தல் நானே முடிப்பேன். நீ என்ன சபதம் பண்ணிருக்கிறியோ, யாராருமே ரத்தமெல்லாம் வேணுமோ அத்தனை பேர்த்தையும் கலந்து நானே உன்னுடைய கூந்தல்ல பூசி உன்னை முடிச்சு வைப்பேன். புறப்பட்டார், பேர் ஏறிட்டார். அந்த செய்தி வந்துருச்சு, கண்ணபுரான் தூதுக்கு வரப்போறாருங்கிற செய்தி. அது துரியோதனுக்கு வந்தாச்சு. அவன் வளைவுகள் என்ன, தோரணம் என்ன, வாத்தியம் என்ன, தடபுடலான ஏற்பாடுகளை செய்யறான். பெரியவர்கள் எல்லாம் சொன்னாங்க, வர்றவன் சர்வேஸ்வரன், ஆண்டவன் வர்றான், இந்த ஆர்ப்பாட்டம் தேவையில்லை. நீ கண்ணன் என்ன சொல்றாரோ அதை கேள், அவன் சொல்றதை கேள், அதன்படி நட, இந்த வேலை வேண்டாம். ஆடம்பரத்துக்கு ஆண்டவன் ஒரு நாளும் மயங்க மாட்டான்.
அவங்க எதுக்காக வர்றானோ அதுக்கு நீ செவிசாட்சின்னு போதும்னார். ஆனா வழக்கம் போல எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டான். பெரியவர்கள் எல்லாம் அந்த எல்லையில போய் நின்று பூர்ண கும்ப மரியாதை கொடுக்குறாங்க பெருமானுக்கு. உள்ள வர்றார், ராஜ வீதியில நடந்து வர்றார். பீஷ்மர் பெரிய மாளிகை. கிருஷ்ணா வா, என்னுடைய மாளிகையினுடைய திருவடி வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து என்னுடைய நீண்ட நேரம் பிரயாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறியே, வா கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு போறார். மாமா அவகாசம் இல்லை. அப்படியே கொஞ்சம் தள்ளி போறார். துரோணர் சகல சாஸ்திரங்களையும் படிச்சவர். கிருஷ்ணா நீ வா, என்னுடைய வீட்டுல ஓய்வு எடுத்துட்டு போ, அவகாசம் இல்லை, பின்னாடி. கிருபர் கூப்பிடுறார், அஸ்வத்தாமன் கூப்பிடுறான். எத்தனை எத்தனை முக்கியமானவர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் மாட மாளிகை இருக்கிறவங்க எல்லாம் என்னுடைய மாளிகைக்கு வா வா வாங்குறாங்க. நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு போயிட்டு இவ்வளவு பெரிய ராஜ வீதியில ஒரே ஒரு ஓலை குடிசை கட்டாந்தரையில ஒழுகக்கூடிய கூரையில ஒருத்தர் இருந்துட்டு இருக்கிறார். அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் விதுரர். விதுரர் வாசல்ல நின்றுட்டு கையெடுத்துட்டு நிற்கிறார். கண்ணபிரான் வர்றார். இன்னும் இந்த வீதியில இப்படி ஒரு சாலை, இது யாருடைய வீடுன்னா விதுராழ்வார் சொன்னார், கிருஷ்ணா இது உன்னுடைய குடிசை, உன்னுடைய வீடு. இதை கேட்டதையுமே கண்ணனுக்கு பெரிய ஆச்சரியம் இருந்துச்சு. இவ்வளவு பெரிய ராஜ வீதியில எவ்வளவு விலை விற்கும் சென்ட், அங்க எங்க அம்மா சென்ட் வாங்கி எனக்காக ஒரு சாலை போட்டு வச்சிருக்கிறாளா, என்னுடைய வீடு நான் சொன்னேன், வா உள்ள வரலாம். உள்ள போந்துட்டார். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி கூப்பிட்டுருப்பார் விதுரர். அவ்வளவு பெரிய மாட மாளிகைக்கெல்லாம் போகாதவங்க கட்டாந்தரைக்கா வர போறார். வானு கூப்பிடணும். உள்ள வந்துட்டு அவர் கைகாலில் என்னன்னு நினைச்சு கிருஷ்ணா வந்த, முன்னமே நீ படுத்திருந்தைய அந்த பார்க்கடல்னு நினைச்சு வந்துட்டியா, நீ பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய ஆதிசேஷன் இதுன்னு நினைச்சு உள்ள வந்துட்டியா, ஒவ்வொரு நாளும் வேதங்கள் உன்னையே சொல்லிட்டு இருக்கிற அந்த வேதங்கள்னு நினைச்சு உள்ள வந்துட்டியா, நீ ஊழிக்காலத்துல ஒரு பச்சை ஆளிலையில படுத்திருப்பியே அந்த ஆளிலை இந்த குடிசைன்னு நினைச்சிட்டு வந்துட்டியா, முன்னமே துயின்று அருளிய முது பயோவதியோ பன்னகாதி பாயலோ பச்சை ஆளிலையோ சொன்ன 4 வகை சுருதியோ கருதி நீ வருவதற்கு என்ன மாதவம் செய்தது இச்சிறுகுடில் என்றான். நினைச்சு பாருங்க அந்த விதுரனுடைய மனசு எப்பேற்பட்ட மனசு. கிருஷ்ணா என்னோட வீட்டுக்கு நீ வந்திருக்கிறியே, நீ நான் என்ன புண்ணியம் பண்ணிருக்கேன்னு நாம நினைப்போம். நான் என்ன புண்ணியம் பண்ணிருப்பேன், எந்த ஜென்மத்துல என்ன பாவம் என்ன புண்ணியம் பண்ணணும், நீ எங்க வீட்டுக்கு வந்து அந்த மனசு கூட இருக்கு. இல்ல நான் என்னடா புண்ணியம் பண்ணிட்டு போறேன், இந்த வீடு என்னமோ புண்ணியம் பண்ணிக்கிறவனுடைய திருவடி வடகம்னு என்ன மாதவம் செய்தது இச்சிறுகுடில் என்றான். அவனால நம்பவே முடியல. கிருஷ்ணன் வந்தான். அவனுடைய செந்தாமரை திருவடிகள் எந்த வீட்டுக்குள்ள வந்துருச்சா, எந்த திருவடி பிரகலாத ஆழ்வானுக்காக தூணை புலந்து கொண்டு வந்ததோ அந்த திருவடி, எந்த திருவடி பாவலி இடத்துல 3 அடி மண் கேட்டு போய் உலகை இழந்ததோ அந்த திருவடி, எந்த திருவடி விஸ்வாமித்திரருக்காக யாகத்தை சமரட்சிப்பதற்காக வனத்துக்கு போனதோ அந்த திருவடி, எந்த திருவடியினுடைய துகள்பட்டு அகலியனுடைய சாரவிமோட்சனம் கிடைச்சதோ அந்த திருவடி, எந்த திருவடி குகனுக்கும் சுக்ரீவனுக்கும் அடைக்கலம் கொடுத்ததோ அந்த திருவடி, எந்த திருவடி விராடனுக்கும் கபத்துக்கும் மோட்சத்தை கொடுத்ததோ அந்த திருவடி. எவ்வளவு பெரிய திருவடி. எந்த திருவடி காளிங்கனுடைய தலைமையில நர்த்தனம் ஆடியதோ அந்த திருவடி என்னுடைய வீட்டுக்குள்ள வந்திருக்குதா, எவ்வளவு பெரிய புண்ணியம். என்ன செய்யறதுன்னு தெரியலையே. கிருஷ்ணனுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. வேக வேகமா தோட்டத்துல போய் பார்க்கிறார். ஒரே ஒரு வாழை மரத்துல ஒரே ஒரு கொலை தங்கி இருக்குது, பச்சை கொலை படுக்கல. என்ன செய்யறதுன்னு தெரியலையே. வேகமா அந்த கொலையை வெட்டினார். இது படுத்திருந்தா கண்ணனுக்கு 2 வாழைப்பழத்தை வச்சு பூசை பண்ணிருக்குனே, ஒண்ணும் இல்லையேன்னு புலம்பிட்டே வர்றார். வந்து பார்த்தா பழம் அதுக்குள்ள பழுத்துருச்சு. அப்படியே விழிச்சார். கிருஷ்ணா யசோதை எப்படி இருக்கிறாங்க, ருக்மிணி எப்படி இருக்கிறாங்க, பாமா எப்படி இருக்கிறாங்க, ராதா எப்படி இருக்கிறாங்க, ஒவ்வொரு நலமா விசாரிச்சுட்டு தன்னுடைய சுயநினைவே இல்லாம பழத்தை பூரா பிச்சு பழத்தை பூரா கீழே போட்டுட்டு தொல்லியை பூரா கொடுத்துட்டே இருக்கிறார் கிருஷ்ணன். அவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி தோழி பூரா கிடைச்சு சீப்பே முடி போது குமிஞ்சு பார்த்தா பழம் பூரா கீழே கிடக்குது. கிருஷ்ணா இந்த பழம் எப்படி இருந்ததுன்னா, தோலே இவ்வளவு சுவையா இருக்குதுன்னா, விதுரா ஒரே ஒரு பழம் கொடுத்துருந்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருந்ததுண்டா. ஐயோ தெரியாம போச்சே கிருஷ்ணா, நீ மன்னிக்கணும். இதோ பழைய கஞ்சி இருக்குது, பைத்தங்கஞ்சி இருக்குது, அந்த கஞ்சி நீ குடி. ஏமாந்து போச்சு, நீ தப்பா நினைக்காத. ஒரு இலையை கொண்டு வந்து போடுறார். கல்லு முள்ளுமாக இருக்கக்கூடிய கட்டாந்தரை, அது மேடு வெள்ளமாக இருக்குது. ஒரு இலையை கொண்டு வந்து போட்டார். அந்த இலையில பாயாசத்தை கொண்டு வந்து ஊத்துறாரு. பாயாசத்தை கொண்டு ஊத்துனா அது திசைக்குன்னா ஓடுது, இறக்கம் கண்ட பக்கம் ஓடுது. அடியவர்கள் பக்தியோட கொடுக்கக்கூடிய அமுது ஒரு சின்ன பருக்கி கூட சிந்த விடக்கூடாதுன்னு ஓடுற இடத்தை தூக்கி பிடிச்சு விட்டார். அது இன்னொரு பக்கம் இறக்கம் கண்டு போகுது, இன்னொரு இடத்தையும் தூக்கி பிடிச்சிட்டாரு. சாப்பிட்றதுக்கு 2 கையில 2 பக்கம் இலையை தூக்கி பிடிச்சாச்சு. 3ஆவதா எம்பெருமானுக்கு ஒரு கை முளைச்சுது, இன்னொரு பக்கம் அதை போய் தொட்டு
எந்தெந்த இடத்துல எல்லாம் அந்த கஞ்சி கீழே போகுதோ அந்தந்த இடத்துல எல்லாம் எம்பெருமான் கைகளால தாங்கி பிடித்தான். 8 கை வந்துருச்சு. அஷ்டபுஜ பெருமாள். காஞ்சிபுரத்துல திருப்பாடகம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்க போனா இந்த விதுரர் கஞ்சி குடிச்ச பெருமாளை நம்ம போய் பார்க்கலாம். அஷ்டபுஜ பெருமாள் அப்படியே சிந்தாம பக்தியோடு அந்த விதுரர் கொடுத்த அமுதை எடுத்து குடிச்சாங்க. அன்னைக்கு நைட் அங்கேயே தங்கியாச்சு. மறுநாள் காலையில 6 மணிக்கு போகணும். தடபுடலா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறான் துரியோதனன். 16 வகையான இனிப்பு, 60 வகையான ஆகாரத்தை பண்ணி கண்ணன் வருவான், நம்ம வீட்டுல வந்து சாப்பிடணும்னு அவன் உட்கார்ந்துட்டு இருந்திருக்கான். அத்தனை பெரியவர்கள் இருக்காங்க. யார் வீட்டுக்கும் போகாம விதுரனுடைய குடிசையில் போய் உட்கார்ந்து இந்த கிருஷ்ணன் என்னை கேவலப்படுத்திட்டான்னு பயங்கரமான கோபத்தில் இருக்கிறான் துரியோதனன். அடுத்த நாள் காலையில அரண்மனைக்கு போறான் எம்பெருமான். துரியோதனுக்கு பயங்கரமான கோபம். கிருஷ்ணா, நீ என்னை அவமானப்படுத்துறதுக்குனே வந்திருக்கிறியா? என்னுடைய வீட்டிலேயான நீ முறையா வந்து தங்கி இருக்கணும். கண்ணபிரான் சொன்னாரு, நான் தூதனாக வந்திருக்கிறேன் துரியோதனா, நடுநிலையோட இருக்கணும். உன் வீட்டுல வந்து ஒரு நேரம் நான் சாப்பிட்டுன்னு வை, உனக்கு எதிராக நான் எதுவும் பேச முடியாது, அதனாலதான் நான் சாப்பிடல. இப்ப கோபம் பூரா விதுரர் மேல வந்தது. கண்ணன் விட்டு போட்டு, ஏ விதுரா, நீ நன்றி கெட்டவன், நன்றி கெட்ட விதுரா, சிறிதும் நாணமற்ற விதுரா, தின்ற உப்பினுக்கே நாசம் தேடுகின்ற விதுரா, அன்று தொட்டு நீயும் எங்கள் அழிவு நாடுகின்றாய். ஐவருக்கு வயிறும் இந்த அரண்மனைக்கு நெஞ்சும் ஆண்டவன் உனக்கு படிச்சுட்டான. சாப்பிடுறது பூரா இங்க, மனசு பூரா பாண்டவர்கள் கட்டியா. நீ ஒரு நல்ல குலத்துல பிறந்திருந்தீங்கன்னா தெரியுங்க, உங்க அம்மா வந்து ஒரு தாசி தானே, அதனாலதான் உனக்கு இப்படி. இதுவரைக்கும் எவ்வளவோ கேவலப்படுத்தி இருக்கிறார்கள் துரியோதன விதுரர். அத்தனை நாளும் பொறுமையாக இருந்தவர். பெற்ற தாயை இவன் பழி பேசினானா பயங்கரமான கோபம் வந்துருச்சு. சாந்தமே வடிவான விதுரர். ஏ துஷ்ட துரியோதனா, என்னுடைய தாய்வா நீ பழிச்சு பேசின, இனிமேல் ஒரு சனம் கூட இந்த அரண்மனையில நான் இருக்க மாட்டேன். இந்த வில் இருக்கிறவார், இது உலகையே வெல்லக்கூடிய சிவதனுசு, இது உனக்கு உதவாமல் போகட்டும்னு அந்த வில்ல ஒரே ஒரு அடிச்சு வீசிட்டு நான் தீர்த்த யாத்திரை போறேன், கிருஷ்ணா என்னை மன்னிச்சுன்னு நினைச்சிட்டேன். இவர் வந்த வேலையை அங்க வந்து தங்குனதே என்ன, இந்த கஞ்சி குடிக்கணும், தோலை திங்கணும்னா. இவர் முதல்ல முடிக்க முதல் பால்லையே ஒரு விக்கெட் எடுத்துட்டார். விதுரால்வார் ஜோலி முடிச்சுட்டாச்சு. இப்ப அரண்மனையில என்ன துரியோதனா, நீ இப்படி அவசரப்பட்டுட்டிய, விதுரால்வார் எவ்வளவு பெரியவர், நீ விட்டுட்டிய. துரோணர் உள்ளிட்ட பெரியவர்கள் எல்லாம் துரியோதனன் கிட்ட சொல்றாங்க. அவனுக்கெல்லாம் கவலை இல்லை, கர்ணன் இருக்கிறான், இத்தனை பேர் இருக்கிறீங்க, பிதாமகர் பீஷ்மர் இருக்கிறார், இந்த விதுரனால எனக்கு என்ன நடக்க போகுது, எதை பத்தியும் கவலை இல்லை. இப்போ கண்ணன் கேட்கிறார், எங்க வந்த தெரியுமா, பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை நீ கொடுக்கணும், அதுக்காகத்தான் தூது வந்த. துரியோதனா நீ என்ன சொல்ற? கிருஷ்ணா, இந்த ஈ இருக்குது பாரு, ஈ அது உட்கார்ற ஒரு இடம் இருக்குமில்ல, அந்த இடத்தை கூட நான் உனக்கு கொடுக்க முடியாது பாண்டவர்களுக்கு. நீ என்ன பண்ணுவியோ? கண்ணபிரான் சொன்ன, இப்படி எல்லாம் நீ பேசுறீன்னு எனக்கு கோபம் வந்துருந்தா, நீ வெறுக்கிறீங்க. சந்திர குலத்துக்குன்னு சூரிய குலத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. கொடுத்த மன்னர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க. உயிருக்கு மேலாக வாக்கை நினைப்பாங்க. நீ வாக்கு கொடுத்தியல 13 வருஷம் கழிச்சு திரும்பி வந்த தந்தரம்னு சொல்லி இப்ப வாக்கு மாறி பேசுறையே, உன்ற குலத்துக்கே பழி வந்துருமே. இந்த மன்னர்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க உன்னை பத்தி? இந்த மன்னர்கள் வெறுக்கில் என், திகைக்கில் என், பலர் நினைக்கும் என், போய் உரைக்கில் என், உரைத்த உண்மை அது பொய்த்ததென்று அவர்கள் புகழின் என், ஈருக்கும் இடமெனும் ஈயேன் போ. ஈ இருக்கிற இடத்துக்கு கூட கொடுக்க மாட்டா, உன்னால ஆனதுப்பார். கண்ணன் இடத்துல சொல்ற. கண்ணன் எம்பெருமான் சொன்னார், அவசரப்படாது துரியோதனா, நீ கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணு. எதுக்கு நான் நாளைக்கு வர்றேன், உன்ற மனசு எப்படி இருக்குதுன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவு பண்ணிக்கலாம். இப்போ நீ சாந்தமாய்க்கான்னு வெளிப்பாட்டு போறாரு. வெளியே வந்தாரா, நல்ல உச்சி வெயில் சுட்டடிக்குது. மோதிரத்தை கழட்டி கீழே விட்டார். மோதிரம் கீழே விழுந்துருச்சு. அஸ்வத்தாமன், சிரஞ்சீவி அஸ்வத்தாமன். 7 பேர் பாரதத்துல சிரஞ்சீவிகள், சாகாமல் இருக்கக்கூடியவங்க. அதுல ஒருத்தர் அஸ்வத்தாமன். இந்த சிரஞ்சீவி அஸ்வத்தாமன் பார்க்கிறான். கண்ணபிரானுடைய மோதிரம் கீழ் விழுந்துருக்குது, அவர் பார்க்காம இருக்கிறாருன்னு பக்கத்துல வந்தவன் தரையில் இருக்கிற மோதிரத்தை எடுத்து கண்ணன் கையில கொண்டு போய் கொடுத்து போனா, கிருஷ்ணா மோதிரம் கண் விழுந்துருச்சு பார்க்கல. வாங்க வேண்டியவர்கள் கம்மனு பார்க்காம மேல பாரு அஸ்வத்தாமா, சூரியன் சுட்டடிக்குது இல்ல, ஆமா சாமி. கீழே பாரு தலை தகிக்குது இல்ல, ஆமா சாமி. குடு மோதிரத்தை 2 கையும் போட்டு அமுத்தி வாங்கிட்டார். துரியோதனன் தூரத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கிறான். ஓ, சூரியனை பார்த்து சூரியனும் பூமிக்கும் சத்தியமாக என்னமோ கிருஷ்ணன் கட்டி வேலை செய்யறான். கண்ணபிரானுக்கு ஏதோ சத்தியம் பண்ணி, பூமியும் வானமும் சாட்சியாக என்னமோ சத்தியம் பண்ணி தர்றான். ஜென்மத்துக்கு இவனை நம்ப கூடாது. பயங்கரமான நாள் அஸ்வத்தாமன். யார சந்தேகப்படக்கூடாதோ அவனை சந்தேகப்படபடியாக எம்பெருமான் செஞ்சார். அஸ்வத்தாமனுக்கு ஒரு வேலை தளபதி பதவி கொடுத்துருந்தான்னு வைங்க, அஸ்வத்தாமனை அழிக்கவே முடியாது. அவனுடைய வேலையை முடிச்சுட்டார். அடுத்தது தாய் குந்தியை போய் பார்க்கிறார். அத்தை,
நம்ம நாள் ஆச்சு பார்த்து. கிருஷ்ணா, பாண்டவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. இந்த பாண்டவர்களுக்கு முன்னாடி உனக்கு ஒரு பிள்ளை இருந்ததா? பதறிட்டாங்க குந்தி. யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த அம்மா கிருஷ்ணன் வெடுக்குன்னு கேட்டதையுமே பக்குன்னு ஆகிடும். கிருஷ்ணா, நான் எவ்வளவு பெரிய முட்டாள் பாத்தியா? உனக்கு தெரியாம எந்த ஒரு காரியமும் இந்த உலகத்தில் நடக்குமா? பக்கத்து வீட்டுக்காரர் தெரியாம சத்தத்தை கம்மி பண்ணி டிவி பார்க்கலாம், ஜன்னலை பூரா ஜாத்திட்டு. ஆனா டிவி சுவிட்ச போட்டதையுமே கரண்ட் மீட்டர்ல ஒரு சுவிட்ச் சுத்திருமே. இந்த மீட்டர் தெரியாம வீட்டுக்குள்ள ஒரு வேலை செய்ய முடியாது. அது மாதிரி ஆண்டவனே, நான் நினைக்கிற நினைப்பும் நான் செய்யற செயலும் உனக்கு தெரியாம என்னால மறைக்க முடியாது. நான் தெரியாம பண்ணுச்சு. இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய பாவம் என்னை துரத்திட்டே இருக்குது கிருஷ்ணா. நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை. உன்னுடைய மகன் மூத்தவன் உயிரோட தான் இருக்கிறான். யார் கிருஷ்ணா? யார்? இந்த அஸ்தினாபுரத்துல தான் இருக்கிறான். யார்? அங்க தேசத்தினுடைய அரசன் வள்ளல் கர்ணன் தான் உன்னுடைய மகன். கேட்டதையும் குந்தி மயங்கி விழுந்துட்டான். ஐயோ, ஒவ்வொரு தடவை கர்ணனை பார்க்கும்போது என்னுடைய மகன் தருமனை பார்க்கிற மாதிரியே இருக்குமே கிருஷ்ணா. சத்தியமாக சொல், என்னுடைய மகன் கர்ணனா? ஆமா, மூத்தவன் கர்ணன் தான். பதறிட்டாங்க. இத்தனை ஆண்டுகளாக என்னுடைய குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம இருந்தனே, கண்ணு முன்னாடியே என் மகன் இருந்திருக்கிறானே, நான் இப்பவே போய் அவனை கூட்டிட்டு வர போறேன், இப்பவே போய் கூட்டிட்டு வர போறேன். வேக வேகமா போறாங்க பதட்டத்துல. கொஞ்ச தூரம் போக விட்டு கிருஷ்ணன் சொன்னார், அத்தை நீங்க போங்க, நினைச்சபடியே கர்ணனை கூப்பிடுங்க, உங்க மனசு போலவே செய்யுங்க. ஒருவேளை அது நடக்காம விட்டுருச்சுன்னு சொன்னா அப்பவாவது நான் சொல்றதை கேட்கறீங்களா? கிருஷ்ணா, நான் நினைச்சது எங்கடா நடக்க போகுது? நீயே நினைச்சது சொல்லு, என்ன செய்யணும்னு சொல்லு. ஒருவேளை நீங்க கூப்பிட்டு அந்த கர்ணன் வரலன்னு சொல்லிட்டான்னா 2 வரங்களை மட்டும் வாங்கிட்டு வர்றீங்களா? சரி, என்ன வரம்? நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மறுமுறை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு வரம். 2வது, பாரத யுத்தத்துல பாண்டவர்கள் 5 பேர்ல அர்ஜுனனை தவிர வேற யாராவது எசவாச்சுக்குனா அவர்களை கொல்ல மாட்டேன்னு ஒரு வரம். இந்த 2 வரத்தை வாங்கிட்டு வாங்க. வேகமா போறாங்க, பதட்டத்தோட கண்ணீரும் கம்பளையுமாக போறாங்க. முதல் முறையாக 30 ஆண்டுகள் கழிச்சு தன்னுடைய குழந்தை எப்படி இருக்கும்னு பார்க்க போறாங்க. கர்ணனுக்கு புத்திர பாசம், தாய் பாசம்னா அம்மா மேல அளவு கடந்த ஆசை. எது ஒண்ணு நமக்கு இல்லையோ அதுதான் நமக்கு ரொம்ப தேவையா தெரியும். இல்லாத போதுதான் அதனுடைய அருமை என்னன்னு நமக்கு புரியும். தாய் மேல அவ்வளவு அன்பு கர்ணன். யாரோ இதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நான் தான் உங்க அம்மா, நான் தான் உங்க அம்மான்னு வருவாங்க. ராஜமாதாவா சபரியமா அரண்மனையில வாழலாம் இல்லன்ட்டு. ஒருவேளை இவங்க அவங்க அம்மாவா இருக்குமோன்னு நினைச்சு நின்னுவானவா, குழந்தையா இருக்கும்போது அந்த பேழையில் இருந்த அந்த சீலையை எடுத்துட்டு வந்து அந்த அம்மா மேல போத்து சொல்லுவான். உடம்பு ஊரா எரி ஓடிடுவாங்க. கர்ணனை ஏமாத்திருக்குன்னே ஒரு வேலையா வெகு பேர் இருந்தாங்க. தாய் குந்தி வந்தாங்க, மகனே கர்ணா, நான் தான் உன்னுடைய தாய். ராஜமாதா குந்தி பாண்டவர்களை பெற்ற தாய், மரியாதையா வணங்கினா, அம்மா இந்த பாண்டவர்களை பெற்ற மனைவியரா இந்த பாவியையும் பெற்றதுன்னு சொல்ற? என்னால நம்ப முடியலையேம்மா. நான் நம்பருக்கு என்ன செய்யணும் சொல்லு. இந்த சீலையை நீங்க உடுத்திட்டு வாங்க. சீலையை கொடுக்குறாங்க. அப்படியே எடுத்து உடுத்தி கொண்டு வந்து முன்னாடி குந்தி நிற்கிறாங்க. கண்ணீர் விட்டு கதை. என்ன பாவம் செய்யுது நம்ம? ஒரு நாய் நெருக்கி கொடுக்கக்கூடிய தாய்ப்பாசம் கூட எனக்கு கிடைக்காம போச்சு. பிறந்த அந்த சனமே என்னை தூக்கி ஆத்துல வீசினியே, எவ்வளவு பெரிய துர்பாகியசாலி நான். கண்ணீர் விட்டு கதற. அவனுடைய உணர்வுகளை சொல்ல முடியாம போச்சு. நீ பாண்டவர்களுக்கு மூத்தவன்னு தெரிஞ்சதுன்னா 5 பேர் உன்னுடைய காலில் வந்து விழுந்துருவாங்க. கர்ணா, நீ வா. இது நாள் வரைக்கும் நீ என்னை பிரிஞ்சிருந்தது போது ஒரு நிமிஷம் கூட நீ விட்டு பிழகக்கூடாது. வா போலாம், வா வா போலாம். அம்மா செஞ்சோற்று கடன் இருக்குவார். தலை குனிந்து நீ வந்து தேரோட்டியினுடைய மகன் ராதேயன் எல்லாரும் என்னை கேவலப்படுத்தின போது, உயிருக்கு மேலான மானத்தை பறித்த போது, என்னுடைய நண்பன் துரியோதனன் தான் எனக்கு ஆட்சியை கொடுத்து அரசங்கிற பதவியை கொடுத்தான். இந்த உயிரும் அவனுக்காகத்தான். உறுதியா வர முடியாதுன்னு. அப்படியானால் மகனே, நீ 2 வரம் கொடு. நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் மறுமுறை பயன்படுத்த மாட்டேன். பாண்டவர்கள் 5 பேர்ல அர்ஜுனனை தவிர வேறு யாரையும் நான் கொல்ல மாட்டேன். வரம் கொடு. இப்பதான் புரிஞ்சுது, ஓ இதெல்லாம் கண்ணவரான் செய்யற வேலை. அம்மா, ஏன் எப்படியா இருந்தாலும் இறந்து போறேன், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. அந்த பக்கம் வந்து கூட பாண்டவர்கள் கூட சேர்த்தாலும் நான் இறந்துருவேன். அவங்க ஏற்கனவே 5 பேர், நான் ஒருத்தமன் சேர்ந்துட்டேன்னா 6 பேர். அங்க வந்தா எனக்கு சாவு நிச்சயா. இங்க 100 பேர் இருந்தாலே சாவு நிச்சயா. நான் இங்கேயே இருந்துட்டு போறேன். 6லும் சாவு 100லும் சாவுன்னு ஒரு பழமொழி இருக்குது பாருங்க. இது கர்ணன் சொன்னது. அதனால இந்த வரத்தை நான் கொடுத்துறேன். கண்ணீரோட குந்தி கர்ணனை விட்டு விலகி போறாங்க. போகும்போது அம்மானு கூப்பிடுறான். ஆசை தீர அம்மானு யாரோ ஒருத்தர் கூப்பிடணும். பெத்த தாயை அம்மானு கூப்பிடணும். அம்மானு கூப்பிடணும். என்ன கர்ணா,
திரும்பி ஓடி வந்து தூக்கி மடியில் வச்சு என்ன வேணும்னு கேட்டேன். எனக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து தான் பழக்கம். உன்னிடத்துல பெற்ற தாய் இடத்துல ஏதாவது ஒன்று கேட்டு வாங்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. நீ ஏதாவது எனக்கு 2 வரம் கொடுப்பியா? நிச்சயமா கொடுக்குற, என்ன வேணும் கேள்வி. நான் உயிரோடு இருக்கும் வரை அம்மா நான் தான் உன்னுடைய மகன்கிறத நீ யாருகிட்டையும் சொல்லக்கூடாது. ஒரு வரம். ஒரு நாள் இந்த பாரத யுத்தத்துல குருட்சேத்திர மண்ணுல இந்த கர்ணன் நாய்களின் நரிகளும் தின்னக்கூடிய அனாதை பிணமாக கிடப்பான் தாயே. மற்றவர்களுக்கெல்லாம் கூடி இருந்து உறவுகள் எல்லாம் அழும், நான் மட்டும் அனாதையா கிடப்பேன். நீ வந்து என்னை மடியில போட்டுட்டு மகனே மகனே மகனேன்னு ஊரும் உலகம் தெரியும்படியாக கதறி அழுகணும், செய்வியா? எப்படி இருக்கும் இதை கேட்டா தாய்க்கு அதறிட்டாங்க. மகனே நீ எல்லாம் நல்லா இருப்ப, சிரஞ்சீவியா இருப்ப, தீர்காயுசா இருப்ப. இந்த வரத்தை நீ கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? நிச்சயமா தர்றேன். நீ உயிரோடு இருக்கும் வரை நான் உன் மகன்கிறது, நீ தான் என்னுடைய மகன் சொல்ல மாட்டேன். குந்தி புறட்டு போயாச்சு. அடுத்தது உடனே இந்திரனை அழைக்கிறான் எம்பெருமான். இந்திரா இங்க வா, உன்னுடைய மகன் அர்ஜுனன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா? ஆமா. அப்படியானால் சூரியனுடைய மகனாக இருக்கக்கூடிய கர்ணனுடைய கவச குண்டலங்களை போய் நீ வாங்கிட்டு வா, யாசகமாக கேள். உடலோடு ஒட்டிய கவசமும் செவிகளோடு ஒட்டிய குண்டலத்தையும் யாசகமாக கேள். நான் கேட்டா கொடுப்பானா? யார் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாதவன்டா கர்ணன், நீ போய் கேளு. மாறு வேடத்துல போறான் இந்திரன். கவச குண்டலங்களை நீ கொடுங்கிறான். வந்திருப்பவன் இந்திரன் நல்லா தெரிஞ்சும், இந்த கவச குண்டலங்களை கொடுத்தா தன்னுடைய உயிரே போயிருன்னு நல்லா தெரிஞ்சும் இல்லைன்னு சொல்லாத அந்த வள்ளல் கர்ணன் அப்படியே அதையெல்லாம் அறுத்து ரத்தம் ஒழுக ஒழுக இந்திரனாக இருக்கிறவனுக்கு கொடுத்தான். இந்த ரத்தம் தோய்ந்த கவச குண்டலங்களை கையில் வாங்கினா பாரு இந்திரன். இப்படி ஒரு தப்பான பாதகமான வேலையை நான் செய்ய வேண்டியதா போச்சுன்னு தலை குனிஞ்சான். அவனால இதுக்கு மேல நிக்க முடியல. கர்ணா, நான் உனக்கு ஒரு வரம் தர்றேன். இந்த இது அறுத்தவார் உடம்பு முழுவதும் புண்ணாயிருச்சு பார், அது பூரா மாறி பொன்மயமான ஒரு தேகத்தை நீ அடைவாய். ஒரு வரம். இதோ சக்தி ஆயுதம். இது யார் மேல எரிஞ்சினாலும் அவர்களை நிச்சயமாக கொன்றுவிடும். இந்த ஆயுதத்தை வச்சுக்க. கொடுத்து போட்டு திரும்பி கண்ணீர் வழிய வழிய இந்த கவச குண்டலை எடுத்துட்டு கண்ணபிரான் இடத்துல வர்றார். கண்ணா, நான் பெரிய பாவத்தை செஞ்சுட்ட மாதிரி நினைக்கிறேனே, என்னாச்சு? கவச குண்டலங்களை வாங்கிட்டு வந்துட்டேன். அவனுடைய வள்ளல் தன்மையை மெச்சி சக்தி ஆயுதத்தை கொடுத்துட்டு வந்துட்டேன். அவன் ஏற்கனவே சக்தியோட இருக்கிற, அவனை குறைக்கணும்னு தான் வாங்கிட்டு வர சொன்னேன். நீ ஒரு புதுசா ஒரு சக்தி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த சக்தி ஆயுதத்தை வாங்குறது இன்னொரு தேவனை அனுப்பிச்சு அவன் போய் அதை பாராட்டி ஒரு சூழ் ஆயுதத்தை கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு வருவான். இப்படியே வெடி வெடி எத்தனை நேரம் தான் நடக்கிறது? கர்ணனுடைய வலிமையை கொன்ற வச்சாச்சு. காந்தாரி இப்போ பெரிய கற்புக்கரசி, 30 வருஷமா கருப்பாசகப்பான்னு பார்க்காத காந்தாரி துரியோதனை வர சொல்லுன்னா, துரியோதனை பிறந்த மேனியோடு வர சொல்லுன்னா, ஒட்டு துணி இல்லாம வந்து முன்னாடி நிக்க சொல்லு. போறான் துரியோதனன். கண்ணபிரான் குறுக்காட்டுறார். தர்மம் தெரியாதா உனக்கு துரியோதனா? பெற்ற தாய் முன்னாடி ஒட்டு துணி இல்லாம நிற்கலாமா? நீ மானத்தை ஒரு இலையை கொண்டு மறைச்சிட்டாவது போக வேண்டாமா? வாழை இலையை சுத்திட்டு போய் நின்று வாழை இலையை சுத்திட்டு போய் நின்னா. முதல் முறையாக 30 ஆண்டுகள் கழிச்சு துரியோதனனை காந்தாரி கண்ணை திறந்து பார்க்கறாங்க. தன்னுடைய கற்பு வலிமையால காந்தாரியினுடைய பார்வைப்பட்ட எல்லா இடங்களும் வஜ்ர தேகமாக மாறிடுச்சு. இடுப்பு கட்ட மட்டும் வாழையில, கண் பார்வை படல. காந்தாரி கேட்டாங்க, துரியோதனா அவ்வளவு தூரம் நான் சொல்லி விட்டனேடா, உடம்புல ஒரு துணியும் கூட இல்லாம வான்னு சொன்னனே, நீ ஏன் இப்படி செய்து? எந்த இடத்துல உன்னுடைய தொடைப்பகுதியை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோ, தொடை விழுந்தால் உன்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்துடும், ஜாக்கிரதை. 5 காரியங்கள் எம்பெருமான் செய்தது. உலகையே வெல்லக்கூடிய விதுரனுடைய வில்லை ஒடுக்கி வச்சார். சிரஞ்சீவி அஸ்வத்தாமனுடைய நம்பிக்கையை குறைக்கும்படி செஞ்சிட்டார். கர்ணனுடைய கவச குண்டலங்களை பறிச்சுட்டார். குந்தியை விட்டு அவங்க இருக்கிற நாகாஸ்திரத்தினுடைய வலிமையை கொண்டு வச்சுட்டார். வஜ்ர தேகமாக மாற வேண்டிய இருந்த துரியோதனுடைய தொடைப்பகுதியை மட்டும் மென்மையாக்கி வச்சுட்டார். முக்கியமான ஜோலியை பண்ணியாச்சு. இப்ப அடுத்த நாள் காலையில மறுபடியும் அரண்மனைக்கு போறாரு. துரியோதனன் நைட்டு வெடி வெடி உட்காந்து யோசனை பண்ணுவேன். இந்த பாண்டவர்களுக்கு ஒரே தைரியம் இந்த கண்ணபிரான் தான். இந்த ஆள் இருக்கிறனாலதான் இவங்களை இவ்வளவு ஆட்டம் போடுறான். கண்ணனுடைய ஜோலியவே முடிச்சிடணும், திரும்பிய ஊருக்கே போகக்கூடாது. என்ன செய்யறது? பாதாளத்துக்குள்ள குழியை வெட்டி மேல பொய்யான ஒரு ஆசனத்தை போட்டு மேலே ஏறி உட்கார வச்சோம்னா உள்ள விழுவான் எம்பெருமான், அதோட அவனை முடிச்சிடணும். கண்ணனை கொண்டு விட வேணும். இந்த 100 பேர்த்துல ஒரே ஒருத்தர் யுதாசித்துன்னு பேரு, விகர்ணன்னு சொல்லுவாங்க. அவன் மட்டும் நல்லவன், தப்பி பிறந்தவன். அவன் சொன்னா, தூதரையும் மாதரையும் கொள்ளுவது தப்பு, நீ இந்த கூட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதே தப்பு, நீ முதல்ல வெளியில போ. முடிக்கி விட்டாங்க. அவசர அவசரமா நைட்டோட நைட்டா பெரிய பாதாள குழியை வெட்டி அதுக்கு மேல ஒரு பகலை போட்டு ஒரு சிம்மாசனத்தையும் போட்டாச்சு.
மறுநாள் காலையில் அரசவை கூடுது. கண்ணன் வரப்போறார். யாராவது ஒருத்தன் எந்திரிச்சினா எந்திரிச்சவனை மட்டுமல்ல அவனுடைய நாட்டையே கொளுத்துவேன். துரியோதனன் எந்திரிச்சு சொல்றான். கண்ணன் வரையில ஒருத்தனை எந்திரிக்க கூடாது. ஆகட்டும் ஆகட்டும் எல்லாரும் உட்காந்துட்டே இருந்தாங்க. தேர் ஏறினான் எம்பெருமான். தேர் சக்கரம், தேரில் இருக்கக்கூடிய மணிகள் ஒழிக்கக்கூடிய சத்தம் கேட்டது பாருங்க. சத்தம் இல்லாம இருக்கிறதால 50% பேர் எந்திரிச்சு நின்ட்டான். கைகால் எல்லாம் நடுங்க. எட்டி குதிச்சார் தேரில் இருந்து. அவருடைய திருவடிகள் படக்கூடிய சத்தம் கேட்குது. சரக்குன்னு மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. 4 பேர், துரியோதனன், துச்சாதனன், கர்ணன், சகுனி 4 பேர் மட்டும் உட்கார்ந்து இருந்தார். அரண்மனைக்குள்ள வந்தார். ஒரு அடி தூக்கி பலமா வச்சார். அத்தனை பேர் உருண்டு வந்து காலில் விழுந்தார். என்ன துரியோதனா, வாணி எந்திரிச்சுன்னு கூப்பிட்டா பார்த்தாரா, இப்படி காலில் வந்து சாஷ்டாங்க. அப்படி என்ன மரியாதையோட நீ எல்லாம் வளர்த்தி இருக்கிறாங்க. எந்திரி எந்திரி உட்கார. ஏதாவது முடிவில் ஏதாவது மாற்றம் இருக்குதா? இல்ல அதே தானா கிருஷ்ணா. இருக்கும் இடம் மட்டுமல்ல, ஊசி முனை அளவு பூமியில மண்ணு தரமாட்டேன். ஊசி முனை அளவு தரமாட்டேன். சரி துரியோதனா, அப்படியானால் பாரத யுத்தம் தான் வழி. யுத்தமாவது நடத்திடலாம் இல்ல? ஆமா, பாரத யுத்தம் தான். நான் உன்னை நம்ப முடியாது. நீ 13 வருஷம் கழிச்சு நாடு தரணும்னு சொன்னேன். வந்து கேட்ட இப்ப முடியாதுன்ட்ட. நீ பாரத யுத்தம்ங்கிற. உன்னை நம்பி நாங்க வந்து அங்க நின்றுட்டு இருக்கிறோம். வை வாளோடையும் வேலோடையும் நீ உட்காந்து வீட்டுல படுத்துட்டு இருந்தீங்கன்னா நான் யாரு கூட சண்டை போடுறது? யுத்தத்துக்காவது உறுதியா வருவன்னு சொல்லி சத்தியம் பண்றா. இப்ப சொன்னா பாருங்க துரியோதனை, உன்ற கையில் அடிச்சு நான் சத்தியம் பண்ண முடியாது. நீ மாடு மேய்க்கக்கூடிய இடையன். ஜாதி சொல்ற, நீ இடையன், நானும் சத்திரியன், அரசன். நான் மட்டும் கையில் அடிச்சு சத்தியம் பண்றதா? முடியவே முடியாது. என்ன செய்யறதுனா, இதோ இந்த தூணில் அறிகிறேன், பாரத யுத்தம் என்பது நடக்கும். நான் யுத்தத்தில் சந்திக்கிறேன். சத்தியம் 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 தோல் அடிச்சான். இவன் இப்படி எல்லாம் பண்ணணும்னு தான் அவர் புறட்டு வந்திருக்கிறார். வந்த வேலையை கச்சிதமா முடிச்சிட்டார். அடியார்களுக்கு, தர்மத்திற்கு வெற்றி வர வேணுங்கிறதுக்காக ஆண்டவன் என்னென்ன வகையில எல்லாம் எல்லா அடிப்படை வேலைகளையும் செய்யணுமோ எல்லாத்தையும் செய்துவிட்டு அற்புதமாக வெற்றியோடு எம்பெருமான் புறப்படுகிறான். கண்ணபிரானுடைய தூது கேட்கிறதுங்கிறது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா சங்கடங்களையும் தீர்க்கக்கூடியது. புண்ணியமான இந்த தூதை எம்பெருமான் நமக்காக இன்னைக்கு கேட்கும்படியான ஒரு பாக்கியத்தை செய்திருக்கிறார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாய் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சசன்யமும் பல்லாண்டுன்னு சொல்லி கண்ணபிரான் தூதுன்னு சொல்லக்கூடிய இந்த புண்ணியமான பகுதியை நாம் திருநிறைவு செய்யலாம்.